Good evening, good evening, good evening. How is everybody doing? All right. Good evening, guys. Good evening. Hello. But on the video, ஒரு culture ஒன்று உண்டு, அதை மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப. You know, the culture is like we use a lot of different adjectives to say what kind of evening it is. Like good evening ன்றது ரொம்ப நார்மலாக இருக்குல்ல. ஃபென்டாஸ்டிக் ஈவினிங், ஃபேபுலஸ் ஈவினிங், ஆஸ்ட்ரல் ஈவினிங், ஸ்டெல்லர் ஈவினிங் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாம் ரொம்ப நார்மலாக விஷ் பண்ணுறீங்க. ஹாய், ஹலோ. தரண்ராஜ் ஹாய். தரஞ்சர் ஹாய். ஆமீர் ஹலோ. ராஜேஸ்வரி ஹாய்டா. பிளேஸ் ஹாய். ரஷ்விக் ஹாய். யூ சி சித்தார்த் ஹாய்டா. ஜாக்ஸ் ஹாய். ரவி ஹாய்டா. வெல்கம். Jax, yes da, I can see your message. Okay. So, shall we begin? Atomic structure. One of the, actually speaking, one of the easy thanda. Topic is easy. ஆனால் நிறைய டாபிக், குட்டி குட்டி டாப்பிக்காக நிறைய இருக்குது அதில். ஸ்டார்டிங்லேயே வந்து தியரி நிறையா இருக்கும். டால்டன்ஸ் ஆட்டம் மாடல், அதுக்கப்புறம் ஜே தாம்சன் அவர் என்ன பண்ணார், ஏன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ரத்தர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல் அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், என்ன கற்றுக்கிட்டாரு. மாடர்னாடே இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆஃப் 20th செஞ்சுரிடா. அந்த டைம் மாடர்ன் ஃபிசிக்ஸே 1920 பண்ணது தான் நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போது. ஓகே. கெமிக்கல் பாண்டிங் பண்ணலாம்டா, கண்டிப்பாக பண்ணலாம். வித்தின் த நெக்ஸ்ட் 2 days பண்ணிடலாம், டோன்ட் வரி. பிளேஸ், பட் ஐ ஆஸ்க் யூ ஃபார் மெக்கானிசம் பிடிஎஃப். டே இன்னும் எனக்கே கிடைக்கலடா அது கரெக்டாக. நேம்ட் ரியாக்ஷன் பிடிஎஃப் இருக்குது அது, ஆனால் விவேகமில் பண்ண நேம்ட் ரியாக்ஷன் பிடிஎஃப் இருக்குது. அதை விட எக்ஸ்ட்ரா எதுவும் வரும்னு எனக்கு தெரியல. நான் வேணால் அதை அனுப்பிச்சி விட்றேன். ஐ சா யுவர் மெசேஜ், அஃப்கோர்ஸ் ஐ சா யுவர் மெசேஜ். மெனி ஆஃப் யூ ஹேவ் ஆக்சுவலி ரிக்வெஸ்டட் ஃபார் தட் மெக்கானிசம் பிடிஎஃப். ஸோ நேற்றுக்கு நான் செக் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் மெக்கானிசம் பிடிஎஃப்னு ஒன்று என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஓகே, பட் ஐ ரியலி வாண்டட் டு மேக் தட். நேம்ட் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் பை சென்டிங் யூ தேட். ஓகே, இந்த செஷன் முடிஞ்சவொடனே அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் மற்ற எந்த மெக்கானிசம் இருக்குது, அதை எப்படி இது பண்ணலான்றதை நான் கொஞ்சம் கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நைஸ். ராஜேஸ்வரி, ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் மீ டீச் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். லைக் யா, யூ கேன் சே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. லாட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லைக் த ஃபிசிக்ஸ் ஆஃப் திஸ் ஒன்லி. எக்ஸாம்குள்ளே 50+ எடுக்க முடியுமா? அஃப்கோர்ஸ்டா. டெய்லி நீ செஷன் அட்டன் பண்ணுற, இவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறோம், எல்லா மெத்தடாலஜியும் நீ கற்றுக்கிற புதுசாக. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து AR1 வர முடியுமா? கண்டிப்பாக பொட்டன்ஷியல் இருக்குடா ரவி. நம்மக்கிட்ட இல்லாத பொட்டன்ஷியலே கிடையாது. ஐ ஹவ் சீன் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. ஒரு கொஷின், ஒரு சயின்டிஃபிக் கான்செப்டை எவ்வளோ ஆங்கிள்லேருந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பொட்டன்ஷியல் இஸ் தேர். பட் எவ்வளோ தூரம் நம்மளால் பண்ண முடியும் தெரியல. ஃபுல் மேரத்தான் இன்றைக்கி என்கிட்ட ஒரு 130 and odd கொஷின்ஸ் இருக்குது. கொஷின் செட்டில் 130 ஸ்லைட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேவா? சில டஃப் கொஷின்ஸ் இருக்குது, சில கொஷின் நிறைய டைம் எடுக்கும், சில கொஷின் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். லெட் அஸ் see, வேர் இஸ் ராஜா சார்? உங்கள்கிட்ட இருக்குமேடா டெலிகிராம் ஐடி, யூ கேன் ஆஸ்க் ஹிம். இந்த சேனலில் ஐ திங்க் ஃபார் JEE வாத்தி ஐ வில் ட்ரை my best. If you guys really need Raja sir, we can call him, no problem. Okay, நிறைய ஃபார்முலா இருக்குது in this chapter. yes da, yes. Okay, கொஞ்சம் ஃபார்முலா செட்டை நம்ம கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து ஃபார்முலா செட்டை ஒரு தடவை எழுதி பார்த்துக்கணும். ஓகே, ஆல்ரைட். வேர் கேன் வி கெட் த PDF ஆஃப் நேம் ரியாக்ஷன்? ஐ வில் சென்ட் யூடா. எதில் பண்ணலாம் நேம் ரியாக்ஷன்? நம்ம ஆக்சுவலி ஆர்கானிக் முடிச்சிட்டோம். ஸோ மேபி ஆர்கானிக்குன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் செட்டு வேணால் நான் வந்து எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ண சொல்கிறேன். வி வில் see like that. ஓகே, சாய் சபரி நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஸ்டார்ட் பண்ணிடலாமா கைஸ்? ரொம்ப நேரமாக கதை பேசிகிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் அஸ் பை த வே, பிஃபோர் வி ஸ்டார்ட், மேக் ஷுர் தோஸ் ஹூ ஹவ் ஜாயின்ட் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். we will see. ஃபார்முலா ரிவைஸ் பண்ணலாம், கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கொஷின் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கலாம். எப்படினாலும் எல்லா ஃபார்முலாவும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த்தில் கொஷின் இருக்குது. இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்தை வந்து நீங்கள் மைண்டில் எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபார் எலக்ட்ரான், இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார் எலக்ட்ரான், இந்த இடத்துல டேஷ் இங்கே வரணும், டேஷ் பை A0. ஆக்சுவலி கொஷின் வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் lambda equals to
டேஷ் பை ஏ நாட் அப்படின்னு வரணும். ஓகேவா? சரி, இப்போது நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் இருக்கிறது தான் போர்ஸ் ஆட்டம் மாடல். ஓகே, டி ப்ராக்லி வந்து போர்ஸ் ஆட்டம் மாடலாக கொஞ்சம் மெருகேற்றினார், அவ்வளோதான். ஓகே, பிஓசி ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிக்கலையா? ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரினே நான் ஒரு தனி செஷன் வைக்கிறேன். அதில் ஏதாவது கொஷின் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதில் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானை வந்து வேவ் நேச்சராக கன்சிடர் பண்ணுறோம். அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் மாதிரி அதை சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இமேஜினேஷன். ஓகே, ஒரு n லாம்டா இருந்துச்சுன்னா தான் இந்த ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸை n லாம்டாவில் கவர் பண்ணாதான் அந்த ஆர்பிட்டல் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஓவர்லேப் ஆகி அது டெஸ்ட்ராய் ஆகிடும். வேவ்ஸ் கேன் இன்டர்ஃபியர் வித் ஈச் அதர். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ்னால இட் வில் டெஸ்ட்ராய் அன்லெஸ் தெர் இஸ் n லாம்டா. இதுதான் ஐடியா. ஸோ 2πr = n லாம்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, nth ஆர்பிட் வந்து 4. ஸோ n = 4. we know 2πr 4th orbit equals to 4 lambda 4. ஓகே, இந்த லாம்டாவோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க, வேவ் லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ lambda 4 equals to 2πr4 by 4. இப்போ R4 என்னது? R4 அப்படின்றது வந்து 4th ஆர்பிட்டோட ரேடியஸ், இந்த ஆர்பிட்டோடைய ரேடியஸ். இதை நம்ம வந்து போர்ஸ் ஆட்டம் மாடல்லேருந்து எடுக்கலாம். ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் ஈக்குவல்ஸ் டு அந்த 0.529 அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் தான் போர்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல A0ன்னு கொடுத்துருக்காங்க, A0 அப்படின்னு வச்சுக்கலாம். A0 இன்டூ n²/z, A0ஓடைய யூனிட் வந்துடும். திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஓகே, ஸோ தென் வி கேன் சப்ஸ்டியூட் இட் ஹியர். n = 4ன்னு வச்சுக்கலாம், இன்னொரு ஸ்டெப்பு போட்டுக்கலாம். 16/z, இது அப்படியே இங்கே R4ல் சப்ஸ்டியூட் பண்ணு. 2πr4 is A0 into 16/z divided by 4. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, z = 1ன்னு வச்சுக்கலாம். அங்கே போர்ஸ் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஹைட்ரஜன் எடுத்தோம்னா z = 1. ஸோ திஸ் ஈக்குவல்ஸ் டு 8π A0. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 8. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த சீரீஸ் நான் தாண்டா பண்ணுறேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ராஜா சார் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா தெரியுது. ஐ கேன் ஈவன் மெசேஜ் ஹிம், ஐ வில் டெல் ஹிம் சார் ப்ளீஸ் கம் பேக், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ அப்படின்னு. பட் இந்த செஷன் நான் தாண்டா எடுக்கிறேன். தட் இஸ் யுவர் ஃபேட் ரவுண்ட். கேன் யூ ரிப்பீட் ப்ளீஸ்? அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். போர்ஸ் ஆட்டம் மாடலில் நம்ம எலக்ட்ரானை வந்து வேவ் பார்ட்டிக்கல் டுவாலிட்டி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் have dual nature. ஸோ இதில் அதுக்கு வேவ் நேச்சர் இருந்துச்சுன்னா the circumference, இதுதான் ரேடியஸ்னு வச்சுக்கோ, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், circumference is going to be, circumference of nth orbit is going to be 2πr and that should be integer multiple of wavelength. n lambda இருக்கணும். ஓகே, ஸோ 2πr equals to n lambda. இதுதான் வந்து போர்ஸ் ஆட்டம் மாடலையும் டி ப்ராக்லியோடைய டூவல் நேச்சரையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் வரும். ராஜா சார், இது நான் நிறைய தடவை பேசியிருக்கேன்டா. இங்கே வேதாந்தில் வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் மேக் பண்ண ஃப்ரெண்டே வந்து ராஜா சார் தான். ஸோ வி ஆர் ஃபைன். ஓகே, ஐ வில் டெல் ஹிம் வி ஹாவ் அ லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்கல் டிஃப்ரென்சஸ், அவ்வளோதான். ஓகே, லாஜிஸ்டிக்கல் டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது சில நாள் அவர் அவைலபிளாக இருப்பார், சில நாள் நான் அவைலபிளாக இருப்பேன், சில செஷனுக்கு நான் அவைலபிளாக இருப்பேன், சில செஷன்ஸுக்கு அவர் அவைலபிளாக இருப்பார். பட் இந்த ஸ்ட்ரெச்சு நான் தான் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேருக்கு ராஜா சார் ரொம்ப பிடிக்கும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் ஸ்டில் திஸ் இஸ் வாட் யூ கெட். ஓகேயா? ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்தாலும் அதை நான் வந்து கரெக்டாக n லாம்டால கவர் பண்ணணும். இந்த எலக்ட்ரான் கரெக்டாக n லாம்டால கவர் பண்ணணும், அப்போ தான் வந்து இங்கே வந்து இடிக்காது. ஸோ சப்போஸ் n லாம்டால கவர் பண்ணலன்னா என்ன ஆகும்? லெட் அஸ் சே வேவ் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஓகே, இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே கரெக்டாக மீட் ஆகலை பார். அப்படி மீட் ஆகலைன்னா என்ன ஆகும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்துடும். ஓகே,
வேவ்ஸ் வந்து கரெக்டாக ஓவர்லேப் ஆச்சுனா தான் இந்த மாதிரி ஒரு ஆர்பிட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் டி ப்ராக்லிஸ் டுவல் நேச்சர். ஓகே, அதனால தான் இந்த 2πr = n lambdaன்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வருது. டே ஒரே கொஸ்டின் ரொம்ப நேரம் போடுறோம்டா, எங்கேருந்து 130 ஸ்லைடு போட போகிறோம். வி ஆல் காட் இட் ரைட், வி ஆல் காட் இட் நவ். டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கணும்னா this has to be exactly integer multiple of wavelength. Okay, thank you Harni. நான் 12th எவ்வளோ எதிலடா கேட்குறேன்? மேக்ஸில் 199, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 194, 188, பயாலஜி 189. நிறையா எல்லா செஷன்லேயும் ஒரு தடவை நான் ஃபுல் ப்ரொஃபைல் கொடுத்துட்றேன்டா. ஷமிதா ட்ராப்பர் ஜான் பர்சன்டைல். ஓகே, காமாக பண்ணுமா. ரொம்ப ரொம்ப பேனிக் ஆனால் தான் அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட முடியும். ஓகேவா? ஸோ வி வில் யூ மெசேஜ் மீ, வி வில் டிஸ்கஸ். ஓகே ஜெயலக்ஷ்மி. ஓ ஷமிதா ஆல்ரைட். யா ஓகே. டே ஒரு கொஷினே இவ்வளோ நேரம் உட்காரக்கூடாதுரா. வி காட் தி ஆன்சர். ஆன்சர் இஸ் 8. 8 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தியரி கொஷின். டெஃபினெட்லி பாசிபிள்டா. நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சு தான் படிக்கணும், வேற என்ன வழி? வி ஹாவ் டு. டுடே செஞ்சுரி தான்டா கஷ்டம். நீங்கள் ஒரு கொஷினில் இவ்வளோ நேரம் நம்ம உட்கார வச்சிட்டிங்களே. ஓகே கைஸ், ஃபோக்கஸ், லெட்ஸ் டூ திஸ். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிடா. எது கரெக்ட் இல்லை? டால்டன் சொன்னது. டால்டன்னா வந்து அக்கார்டிங் டு அவர் டெக்ஸ்ட் புக்ஸ் டால்டன் சொன்ன தியரி தான் ஃபஸ்ட்டு இருந்து இருக்குது. 1805 இருந்து இருக்குது. 1905 வரைக்கும் அவர் சொன்ன தியரி தான் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னார். அதை ஜே தாம்சன் உடச்சிட்டாரு. ஓகேவா? பார்க்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். இது கரெக்ட். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏன் நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசனை வந்து டால்டன்ஸ் கொடுத்துருந்தார். டால்டன்ஸோட தியரிலேயே நம்மளுக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இது கரெக்ட். மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ். இதுவும் கரெக்ட். இதுதான் அவருடைய கோர் பிரின்சிபலே. நீ மேட்டரை உடச்சிக்கிட்டே போனேன்னா, எந்த பொருளை வந்து சின்ன சின்னதாக உடச்சிட்டே போனீங்கன்னா கடைசியில் உனக்கு ஒரு ஆட்டம் வரும். அதை அதோட சின்னதாக உடைக்க முடியாது அப்படின்றது தான் டால்டன்ஸோடைய தியரியே. ஓகே, சி நிறைய பேர் டி சொல்லிட்டு இருக்கீங்க. வி வில் சி. காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு when atoms of different elements combine in any ratio. எனி ரேஷியோனா சொன்னாரு. இந்த எனி ரேஷியோன்ற வேர்டை கரெக்டாக பாருங்க. ஏன் எனி ரேஷியோ? இப்போ வாட்டரும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் கொடுக்குதுடா. அட்டாமிக் ரேஷியோ 2:1 தான் வரணும். மாஸ் ரேஷியோ 1:8 தான் இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இது மாஸ் ரேஷியோ, இது ஆட்டம் ரேஷியோ, அட்டாமிசிட்டி. இப்படி இருந்தால் தான் வாட்டர் வரும். இது சப்போஸ் 2:2 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது என்னது? அது ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது ஒரு பியூர் காம்பவுண்ட் கிடையாது. ஐ மீன் அது வந்து வாட்டர் கிடையாது. ரேஷியோ மாறுச்சுன்னா, வெல்கம் புவனேஸ்வரி, வெல்கம், வணக்கம் காளீஸ்வரன். இப்போ தானடா நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ராங்டா. எனி ரேஷியோன்றது தப்பு. ஃபிக்ஸ்டு ரேஷியோ, ஃபிக்ஸ்டு ஹோல் நம்பர் ரேஷியோ. எஸ்தர் காட் இட் ரைட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் டி என்ன பார்க்கலாம்? காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் when atoms of different elements combine in any ratio. இதுவும் தப்புடா. என்னடா இது? all the atoms of a given element have identical properties including இது அவன் முன்னாடி இருக்கிறத எழுதியிருக்காண்டா. சாரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டே வராது. ஓகே, உங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 2 தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் டி ஸ்டேட்மெண்ட். all the atoms of a given element have identical properties including identical mass. this is true according to Dalton. டால்டன் சொன்னது இது கரெக்ட் கைஸ். ஆனால் இதில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது தெரியுமா? டால்டன் ஆட்டம் மாடல் அதான் சொன்னார். யார் who can tell me that this statement is actually wrong even though Dalton proposed it? why is this statement wrong? answer C தான். டால்டன் சொன்னதில் இன்கரெக்ட், இது கரெக்ட். டால்டன் இது சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறேன்னா, டால்டன் இதை சொல்லவே இல்லை. எனி ரேஷியோன்றது டால்டன் சொல்லலை, ஃபிக்ஸ்டு ரேஷியோ தான் சொன்னார். கார்த்திகா காட் இட் ரைட். ஐசோடோப், ஐசோபார் கிடையாது, ஐசோடோப். ஓகே, ஆல் தி ஆட்டம்ஸ் ஆஃப் அ கிவன் எலிமெண்ட் ஹேவ் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடிங் மாஸ்ன்னு சொன்னார் பார்த்தியா? அது தப்பு. பிகாஸ் ஐசோடோப்ஸ் வேர் அவைலபிள் தட் டைம் ஆல்சோ அண்ட் ஐசோடோப்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஆனால் இது டால்டன் சொன்னது தான். இது
இது டால்டன் சொன்னது தான். ஓகே, யா ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகே, டால்டனுக்கு வந்து ஐசோடோப் பற்றி அவர் கரெக்டாக புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்னா ஐசோடோப் வந்து அந்த காலத்தில் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுல்ல. ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். வி வில் டிஸ்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நம்மளுக்கு புரியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? யா கைஸ், யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் மீ அபவுட் ஷிமோன் சார், அபவுட் ராஜா சார். அதெல்லாம் பண்ணலாம்டா, கிளாஸ் முடியும் போது அதெல்லாம் நம்ம பேசலாம். ஓகேவா, கொஞ்சம் கிளாஸ் வாங்க. டால்டனுக்கும் அடி இருக்கும். நிர்மல், நைஸ், தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் இன்டீட் ட்ரூ. அட்வான்ஸ் கொஷின், டேய் மெயின்ஸ் தான்டா பார்க்குறோம், அட்வான்ஸ் கொஷின் தனியாக பார்ப்போம்டா. இது வந்து ஏப்ரல் செஷனுக்கான மெயின்ஸ் கொஷின். ஓகேவா, அட்வான்ஸ் கொஷின் கண்டிப்பாக பார்ப்போம், ஆனால் தனியாக பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு டாபிக் எடுத்து அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு வருவாங்க பார்த்தியா பசங்க, அவங்களுக்காக உட்காந்து பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் அட்வான்ஸுக்கு வந்து இன்னும் நல்லா ஃபோக்கஸ் வேணும், நல்லா உட்காந்து எல்லா டீட்டெயிலையும் நல்லா டீட்டெயிலாக பார்க்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போடணும். ஓகே சரி, ஓகே நம்ம இந்த கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். கைஸ், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோம்? ரெண்டு வகை இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து இஃப் யூ நோ யுவர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த ஆஃப் பார் டயக்ராம் மொய்வர்ஸ் டயக்ராம்னு சொல்லிருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 அதில் எவ்வளோ ஆர்பிட்டல் வருது அப்படின்னு பார்க்கலாம். பட் பெட்டர் வே இஸ் n ஸ்கொயர். சிம்பிள், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இஸ் n ஸ்கொயர். nth ஆர்பிட்டலில் மொத்தம் n ஸ்கொயர் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ ஷெல் நம்பர் வந்து nன்னு வச்சுக்கலாம். அப்போ n ஸ்கொயர் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ 1 இருந்துச்சுன்னா 1 ஆர்பிட்டல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 1s மட்டும்தான் இருக்குது. ஓகே, செகண்ட் ஷெல்லில் எவ்வளோ ஆர்பிட்டல்ஸ் இருக்குது? திங்க் பண்ணி பாருங்க. திங்க் அண்ட் டெல் மீ, how many orbitals are there? How many orbitals are there in the second shell? Actually by formula 2 ஸ்கொயர் வரணும். ஓகேவா, by formula 2 ஸ்கொயர் வரணும். 2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4. 4 ஆர்பிட்டல் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஷெல்லில் 4 ஆர்பிட்டல் என்னென்னு சொல்லுங்க. Tell me all the orbitals of the second shell. All the orbital of the second shell. நம்மளுக்கு வந்து n equal to 4 கேட்டிருக்காங்க, அதுலேயும் ml equals to 0 கேட்டிருக்காங்க. We will do this. But SPDF கிடையாதுடா. It's our time. Got it right. SPDF கிடையாது. 2s 2px 2py 2pz. These are the 4 orbitals of second shell. Okay, Saranjer, yes, Maya, how do you know this? Well, okay, third shell 3 square equals to 9. இந்த 9 orbitals நம்மளால சொல்ல முடியுமா guys? Atomic structureல can you tell all the 9 orbitals? நீ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம், பட் இட்ஸ் ஓகே, ஐ திங்க் இட் இஸ் ஃபைன். டெல் மீ. ஓகே, காட் இட். நிறைய பேர் 17ல் தான் இருக்கீங்க. மை சிஸ்டர்ஸ் பர்த்டே வாஸ் 2 days ago. No, yesterday was only 17th, right? Yeah. SPD மூணுமே வரும். ஸோ லெட் அஸ் see this. ஏன் இந்த மவுஸ் அடிக்கடி வருது? அன்சைட் போடா. ஓகே, என்னென்ன ஆர்பிட்டல் பாரு. 3s 3px 3py 3pz 3dxy 3dxz 3dyz 3dz ஸ்கொயர் 3dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா இந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேயே படிச்சுக்கோங்க, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ரொம்ப முக்கியம் இதெல்லாம். ஓகே, ஸோ மொத்தம் 9 ஆர்பிட்டல்ஸ். அப்போது ஃபோர்த் சப்ஷெல்ல நம்மளுக்கு 4 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 16 ஆர்பிட்டல்ஸ் வரணும். எஸ், 4sல ஒரு ஆர்பிட்டல் இருக்கு, 4pல 3 ஆர்பிட்டல் இருக்கு, 4dல 5 ஆர்பிட்டல் இருக்கு, 4fல 7 ஆர்பிட்டல் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணினா 16 ஆர்பிட்டல்ஸ் வரும். ஓகே, ஸோ பட் கைஸ் லிசன், அவங்க முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிஃபைட் வித் n ஈக்குவல் டு 4 மட்டும் இல்லை, ml ஈக்குவல் டு 0வும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ n வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதுக்கப்புறம் n, l, m அண்ட் s, இந்த மாதிரி 4 இருக்குது.
Okay, this is principal quantum number, and then this is azimuthal quantum number, and then ml, this is magnetic quantum number. The magnetic quantum number வந்து இது எல்லாத்துக்கும் மாறும். 2px 2py 2pz க்கு magnetic quantum number மட்டும் தான் மாறும். Okay, so for example, let's take n equals to 4. n equals to 4 இருந்துச்சுன்னா l can be from 0 to 3 only. 2 3 0 1 2 3 வரைக்கும் தான் வர முடியும். Okay, and ml value depends on l value. l equal to 0 இருந்துச்சுன்னா m can only be 0. l equal to 1 இருந்துச்சுன்னா ml can be -1 0 plus 1. Okay, l equal to 2 இருந்துச்சுன்னா ml can be -2 -1 0 1 and 2, and l equal to 3 இருந்துச்சுன்னா ml can be -3 -2 -1 0 1 2 3. magnetic quantum number ஓட values எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து இந்த சிம்பிள் நோட்டேஷன் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தேன்னு வச்சுக்கேன், இந்த l equal to 1 ml equal to 0ன்றது தான் உன்னுடைய 4pz ஆர்பிட்டல். இந்த 0 தான் 4dz² ஆர்பிட்டல். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸும் இருக்கும் நம்மளுக்கு. how much completed in CS? what are you asking about CS? good evening da Sanjay, good evening. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா 16 ஆர்பிட்டல் வந்துச்சா, ஒன்று எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எது வந்து n equal to 4 m equal to 0ன்னு பாரு. 4 1 2 3 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஓகே, இந்த ரெண்டு குவாண்டம் நம்பரை வச்சு நம்மளால 4 ஆர்பிட்டல் தான் எடுத்துட்டு வர முடியும். only 4 ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள். ஓகேவா, 4 நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ரெட் ஐஸ் அபரிநாதன் ஆல்ரெடி ஹேவ் டோல்டு. 32 எலக்ட்ரான்ஸ் இன் 4th ஷெல்லா. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 2n ஸ்கொயர். n ஸ்கொயர் 16, 32 எலக்ட்ரான்ஸ் கரெக்டா சஞ்சித், யூ காட் இட் ரைட். 84% JEE Mains, can you crack advanced, please help. அஃப்கோர்ஸ் டா, ஃபஸ்ட்டு நீ JEE Mains ஏப்ரல் செஷனில் ஒரு 98 எடுத்துகிட்டு வாடா. ஃபஸ்ட்டு நம்ம அது ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, யா ஷியோர்டா, கொஷின் வரும்போது பார்த்துலாம். ஓகே, ஆன்சர் இஸ் 4. 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, next question. Incorrect postulates about Dalton's atomic theory. திருப்பியும் incorrect postulates வருது. பாரு எவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க பாரு. Dalton's atomic theory ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, யா I think so da. I don't know Kaushik, I don't know. Alright, next question. Atoms of different elements differ in mass. Different elements na different mass. This is true. Okay, incorrect கேட்டிருக்காங்க. we want incorrect. false தான் வேணும் நம்மளுக்கு. matter consists of divisible atoms ன்னு சொல்லியிருக்கிறது false. indivisible. Dalton's atomic theory சொன்னது படி it has to be indivisible. okay, next. compounds are formed when atoms of different elements combine in a fixed ratio. this is true. fixed ratio ன்னு இருந்துச்சுன்னா correct. atoms of different elements combine in a fixed ratio gives you compound. all right, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டி ஆல் தி ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் எலிமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸா. எப்படிடா டிஃப்ரெண்ட்? சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தானே வரணும். ஆல் தி ஆட்டம்ஸ் ஆஃப் கிவன் எலிமெண்ட் ஹாவ் ஐடென்டிக்கல், தே ஆர் ஐடென்டிக்கல், தே ஹாவ் த சேம் மாஸ். அப்போ தான் அது சேம் எலிமெண்ட்டாக இருக்க முடியும். திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். திஸ் இஸ் ட்ரூ. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரின்ற பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இதுதான். ஸோ பி அண்ட் டி ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, well done. will you do previous year questions for inorganic chemistry? yes, everything we will do. okay, all right, nice. option B is the right answer. next question. okay da, Rydberg's constant oda value கொடுத்துட்டாங்க energy basis ல. velocity of electron having mass 9.1 in 10 - 31 kilogram in Bohr's first orbit of hydrogen atom. velocity of electron தான கேக்குறாங்க. okay, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமே. இது 22 அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். this is the part of a derivation டா. இது Bohr's atom model உடைய டெரிவேஷன்லயே நம்மளுக்கு velocity of Bohr's electron அப்படின்னு சொல்லிட்டு v ன்னு ஒரு டேர்ம் வரும். ஓகேவா, ஸோ நியரஸ்ட் இன்டிஜர் has to be 22. 22 is the right answer. 22. okay, if you want you can calculate from that.
பட் இது டெரிவேஷன்லேயே வந்துடும். 21.9 நியரஸ்ட் இன்டிஜர்னு போட்டோன்னா 22ன்னு வரும். இதோட வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்னென்ன வேல்யூஸ் தெரியணும்? இந்த ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் ஜூல்ஸில் தெரியணும், எனர்ஜியில் தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்மளுக்கு தெரியும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறான்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்காதீங்கடா. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் யூ ஷுட் நோ ஆல் தி ஃபார்முலாஸ் அஹெட் ஆஃப் டைம். நீங்கள் என்னன்னு பார்த்துருப்பீங்க, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல்ஸ் டு 2.18 into 10 to the power 6 meters per second. Z by n square. Z by n தானே வரும். Z by n meters per second. ஓகே, இப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 21.8 into 10 to the power 5 அப்படின்னு வருமா? அதுதான் இங்கே. ஸோ 22 ரஃப்லி அப்ராக்சிமேட் பண்ணினா 22ன்னு வந்துடும். ஓகே, right, so this is how it is. இதுவே நம்ம ஃபார்முலா வச்சு எழுதணும்னு வச்சுக்கேன், இது வந்து நம்ம ஃபுல் டெரிவேஷன் வச்சு பண்ணுவோம். v ஈக்குவல்ஸ் டு எப்படி வரும், 2 pi ZE ஸ்கொயர் k டிவைடட் பை NH. இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானு k வேல்யூ தெரியணும், n வந்து 1, ஃபஸ்ட் ஆர்பிட் தானே, ஃபஸ்ட் ஆர்பிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ Z by n ஈக்குவல்ஸ் டு 1, Z ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ டேரெக்டாக இப்படி வந்துடும். ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் உட்காந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். டோன்ட் டூ தட். ஓகே, இதெல்லாம் டைரக்ட் கொஷின். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இன் அன் ஆட்டம் டோட்டல் நம்பர் ஆஃப் எல்லா கிளாஸும் வரும்டா. 1 by 1 1 by 1 1 by 1. ஓகே ஓகே, in an atom total number of electrons having quantum numbers n equal to 4 வேணும், ml equal to 1 வேணும், ms equals to minus half வேற வேணும். number of electrons கேட்குறாங்க. ஓகே, shall we do this? let's do this. first n equals to 4, நம்ம போன கொஷின் போட்ட மாதிரி தான். n equals to 4னா l வேல்யூ என்னென்னலாம் வரும், 0 1 2 3 வரைக்கும் வரும். அப்போ ml வேல்யூ என்னெல்லாம் வரும், 0 -1 0 +1 -2 -1 0 1 2 -3 -2 -1 0 1 2 3 இவ்வளோ வேல்யூஸ் வரும். அதுக்கப்புறம் ms வேல்யூ என்னெல்லாம் வரும், எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஒன்று வரும். ஓகே, யா தட் இஸ் மாடா. அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும். ஓகே ஃபைன், வில் டேக் இட். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப். ஸோ வி வில் ஜஸ்ட் சே எவ்வளோ ml வேல்யூஸ் வருதோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க மைனஸ் ஆஃப் மட்டும்தான் எடுக்க சொல்கிறாங்க. ஃபைன், அப்போ நம்ம ஜஸ்ட் லெட்ஸ் சூஸ் இட். -1 +1 எடுக்கணும், -1 +1 எடுக்கணும், -1 +1 எடுக்கணும். ஏன்னா மாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் 1 2 3 4 5 6. கரெக்டா? 0ன்னு கொடுத்துருந்தா நம்மளுக்கு வேற வந்திருக்கும். இது 6 எலக்ட்ரான்ஸ் வருது. ஸோ ஆன்சர் இஸ் 6. Take plus or minus, of course, Sarvesh. Is this the last lesson in organic chemistry? இது organic chemistry கிடையாதுடா, இது atomic structure டா. Atomic structure is considered inorganic. Physical கூட கிடையாது actually. 75% in Jan. You have to improve in a number of questions you attempt. அதுக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுமோ அதை பார்த்துக்கணும். How to calculate spin quantum number? Spin quantum number we can't calculate. Every orbital has 2 spin values, -half and +half. அவ்வளோதான். ஓகேவா? ஆல்ரைட், ஸோ இந்த இடத்துல -half +half எடுத்துக்கிறோம். ஓகே, 1 second. So for each of these there will only be 1 electron taken, which is -half, and so on. Alright, so answer is option number 6. இதில் நிறைய integer based question வருது, நோட் பண்ணிங்களா? Okay, so frequency of the de Broglie wave of electron in Bohr's first orbit of hydrogen is dash into 10 to the power 3 kilogram. Frequency கேட்குறாங்க. Why are they asking frequency? Rydberg's constant value கொடுத்துட்டாங்க, Planck's constant value கொடுத்துட்டாங்க. I know how to calculate lambda. Lambda equals to h by mv
velocity கொடுத்துருக்காங்களா, Rydberg's constant கொடுத்துருக்காங்க, Planck's constant கொடுத்துருக்காங்க, and then why is the value in kilogram? There has to be some, see, frequency is usually in hertz, right? Yeah, frequency is usually in hertz, right? Kilogram la varudhu, that is my question. I know you can take it as 1 by lambda, of course, but that is called as wave number, that is not frequency. Frequency அப்படின்றது வந்து nu equals to c by lambda னு வரும்ல. E is equal to h nu hc by lambda. இது வந்து வேவ்க்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு. Okay, so I think I'm going to go with velocity divided by lambda. We will try how to do this. Okay, so Rydberg's constant எல்லாம் கொடுத்திருக்காங்க. All right, Planck's constant கொடுத்திருக்காங்க. Mass of electron into velocity. Weird question. One second. Yeah, something is wrong, guys. Something is wrong. You're getting 3.3. ஒரு நிமிஷம். Let me check if I have a better version of this question. See, hertz தான் வரணும். I told you, right? It has to be hertz. கிலோகிராம்ல போட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? Okay. And it is also probably 10 to the power 13. There's a lot of issues with this question, guys. Okay, anyway. So we have to have this as into 10 to the power 13 hertz. Okay. So இப்படி இருந்துச்சுனா we can say energy frequency equals to total energy of this thing, which is Rydberg's constant, divided by Planck's constant. Okay, so you can say something like this: E is equals to h nu, and frequency of this, because we are treating it as a wave particle duality, we can take it as energy by h. So direct energy 2.18 into 10 power minus 18 joules divided by Planck's constant inga irukku 6.6 into 10 to the power minus 34 joules second nu edutha vechukiyen, joule alaga cancel aidum, second inverse which is hertz avladha varum. Okay, second inverse la answer varum. Now you just cancel it out. 1 by 3 nu varudhu raffa. 2.18 2.2 nu eduthina roughly 1 by 3 nu varudhu. And this will be 10 power minus 18, and this will be 10 to the power 34 minus 18. 30 minus 14, 16 அப்படினு வருதா? 1 by 3 into 10 to the power 16 second inverse. So you will get, if I put it as 10 power 13, 1000 all multiplied, 1000 divided by 3 into 10 power 13 hertz in varum. So you can take it like 333 something. Nearest integer has to be 333. Alright, இது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாவும் பண்ணலாம். You can take it as 2.18. நான் 2.2 னு எடுத்து பண்ணியிருக்கேன். 2.18 எடுத்தா it will be even sharper. So 330 has to be the answer. Okay, 661. First orbit தானடா கேக்குறாங்க. Guys, இந்த question நம்ம கொஞ்சம் skip பண்ணிக்கலாம்டா. Okay, lot of issues with this question. I don't think, இல்லடா, hold on a minute.
I'll check it out and let you know, guys. 3.3 தான் வருது. Rydberg's constant ஓட எனர்ஜி யூனிட் பாருடா, ஜூல்ஸ் தான்டா. Rydberg's constant எனர்ஜியில் நம்ம பார்க்கும்போது ஜூல்ஸோட யூனிட் தான் வரும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி எனர்ஜி யூனிட்ஸ் ஒன்லி. ஃப்ரீக்வன்சி தான் நம்மளும் போட்டோம். Guys, give me a second, okay? Give me a second. Let me confirm. There is a lot that's going on over here. Okay, so there is another way we can try this. Okay, we will try one more time. First lambda length எடுத்துப்போம். Lambda is Bohr's wavelength. Okay, lambda is equals to, we will take h by mv. Okay, h is 6.6 into 10 to the power minus 34 joule second. Try to substitute with the units. Okay, this makes a lot of difference. And then mass is 9.1 into 10 to the power minus 31 kilograms. Okay, 9.1 into 10 to the power minus 31 kilograms. Into velocity வந்து நம்மளுக்கு தெரியும்ல 2.18 into 10 to the power 6, 2.18 into 10 to the power 6 meters per second. Okay, so இந்த வேல்யூ நம்ம கொஞ்சம் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருது? So 2.1, we already did this, something like 3. This can be approximated to 3, and this is 10 to the power 3, 10 to the power minus 3, and then this will be 10 to the power minus 9. Okay, so you will get 1 by 3 into 10 to the power minus 9 meters. This is your lambda. So 1 by 3 into 0.33 எடுத்துக்கிட்டோம்னா 3.3 into 10 to the power minus 10 meters என்றது நம்மளுக்கு lambda value வந்துருச்சு. நம்ம இப்போ lambda வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். Okay, so we know that lambda frequency is v by lambda. Okay, frequency is v by lambda, velocity divided by wavelength. Velocity itself is 2.18 into 10 to the power 6. திருப்பி அது கேன்சல் தான் ஆகுது. 3.3 into 10 to the power minus 10. இது மேலே போச்சுன்னா 2 by 3 into 10 to the power minus 16, 10 to the power 16 hertz ன்னு வருது. Two different ways we are getting two different answers. This will give you this 661. There's some difference here. There is some difference here. What is the difference? Mass of electron நம்ம முன்னாடி போடல, இப்போ போட்டிருக்கோம். lambda equals to h by mv square எப்படி வரும்? h by mv தான்டா, டி ப்ராக்லில மதன் குமார். Yeah, that is there. இப்போ e by போட்டானுக்கு போட்டாலும் டி ப்ராக்லி டெரிவேஷன் பண்ணும்போது h by h nu வரும், e equals to h nu வரும். கோளாறு இருக்கு. சரி, I will figure it out. Okay guys, give me some, like இன்னைக்கு ஈவினிங் உட்காந்து நான் அந்த particular question பார்க்குறேன். So we will not worry about that question right now. Let us do this question, another previous year question. Consider the following reactions. Okay, ஏதோ ஒரு reaction கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? Number of protons that do not involved in hydrogen bonding in the product B. இது வேணாண்டா, இது chemical bonding question டா இது. Why are we discussing this right now? Product B இங்க வருது, organic chemistry and இது வேண்டாம் இப்போதைக்கு. ஓகேவா? We will discuss it another time. Let's go back to this question. For hydrogen atom, energy of an electron in first excited state is this one. First excited state. First வந்து n equal to 1 na ground state. Okay, n equal to 2 na excited state. இதுதான் உன்னோட first excited state. So we are looking at a n value of 2. Okay, அதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, -3.4 electron volt கொடுத்துட்டாங்க. For hydrogen atom, energy of an electron in first excited state is this. Kinetic energy of the same electron of hydrogen atom is x electron volt. இதோடைய kinetic energy கொடுத்துருக்காங்க. What is the value of x? That's it. Okay, so நம்மளுக்கு வந்து kinetic energy and potential energy கூட difference தெரியும், ரைட்டா?
total energy is kinetic energy. Total energy and kinetic energy, there is a relationship. So I will tell you all the relationships, kinetic energy and total energy. First, potential energy la ஆரம்பிக்கலாமா? Kinetic energy equals to 13.6 minus போடக்கூடாதீங்க. Okay, 13.6 z square by n square electron voltல. இவன் electron volt தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதே இதை நம்ம வந்து total energy எடுத்தோம்னு வச்சுக்கேன். Total energy is minus 13.6 z square by n square electron volt. And the minus sign மட்டும்தான் difference. Okay. Potential energy எடுத்தோம்னா this is 2 times kinetic energy. Okay. Minus 2 times kinetic energy. That is the only difference between kinetic energy, total energy and potential energy. மூணுத்துக்கும். So இவங்க கொடுத்திருக்கிறது வந்து kinetic energy கொடுத்திருக்காங்க. அப்போ total energy is just going to be negative value of that. 34. Because this is minus 3.4, this has to be 34 into 10 power minus 1. Perfect. Rashvik, it's our time. Lakshmi, Madan. Yeah, you are right. Rashvik got it right. Madan Kumar got it right. Okay, good. Shankaran also got it right. Long back. Amir. Okay. Vimal also got it right. Okay, good. Let's move on to the next question. Good evening, Dashan Mugupriya. Welcome. Okay. Hypothetical electromagnetic wave is shown below. All right. அதோடைய இந்த ரீஜனோடைய வேல்யூ வந்து 1.5 picometer. frequency கேட்டிருக்காங்க. நைஸ். ஒன் ஆஃப் த ஈஸியர் கொஸ்டின்ஸ். வேவ் அப்படின்னா எங்கேருந்து தெரியுமா? கேன் யூ கைஸ்? ஓகே, ஐ வில் டெல் யூ. ஏபிசிடி போடுறேன். ABCDE. இதில் ஒன் வேவ் அப்படின்றது எங்கேருந்து எது வரைக்கும்னு சொல்லுங்கள். One wave can be calculated from which point to another point. Two different ways to express that. Can you tell me? எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு வேவ்னு நம்ம சொல்லலாம். வேவ் லென்த் எடுக்கணும்னா நம்ம அதை சொல்லணும்ல. ஓகே, ஸோ சம் ஆஃப் யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட் ரைட். A to D is one wave. A to D is one wave. ஓகே, ஸோ இதில் வந்து 1.5 picometer இந்த ரூண்ட் இருக்கு. ஸோ இது வந்து அப்போ 3 picometer இருக்கும். டபுள் பண்ணினா 6 picometer வரும். அக்ரீட்? C to Eயும் ஒன் வேவ் தான். யூஆர் ரைட். ஓகே, ஸோ 6 picometer வந்துச்சு. 1 picometer is what? 10 power minus 12 meter. So 6 into 10 to the power minus 12 meter வந்துரும். That is your one wavelength. Lambda equals to 6 into 10 power minus 12 meter வந்துருச்சு. இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, நியூ C by lambda. C வந்து 3 into 10 power 8 meters per second and lambda is 6 into 10 to the power minus 12 meters. Meter gets cancelled. 6 into 10 power minus 12 மேலே போச்சுன்னா 10 to the power 20 ஆயிடும். இது 1/2. So 0.5 into 10 to the power 20 hertz. Second inverse is same as hertz. So 10 power 19 வேணும்னா 5 into 10 power 19 hertz ன்னு போட்டுக்கலாம். Okay, x is 5. Okay, 5 is correct. 5 should be correct. 5 is correct. 5 is correct. Okay, va? Nice. Many of you got it right. Well done. It's our time. Redai, Rashvik, Madan Kumar. Can you explain again? Okay. See, this is one wave, right? இந்த பாயிண்ட்ல இருந்து மேலே போயிட்டு கீழே போயிட்டு திருப்பி மேலே, இது வரைக்கும் ஒரு வேவ். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த். ஓகே, ஸோ வேவ் லென்த் வேணும்னா எனக்கு இந்த ஹாஃப் வேல்யூ வந்து 1.5 picometer கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 1.5 picometer தான் வரும். இது வரைக்கும் half 1.5 picometer, இதுவும் 1.5 picometer. வேவ் வந்து we expect all of them to have uniform length. ஓகே, ஸோ இந்த நாலதையும் 1.5 picometer வந்துச்சுன்னா lambda equals to 6 picometer வந்துடும். எல்லாத்தையும் ஆட் பண்ணினா. ஓகே, lambda 6 picometer. 1 picometerன்றது 10 power minus 12 மீட்டர். ஸோ 6 picometer அப்படின்றத நான் என்னென்னு எழுதலாம்? 6 into 10 power minus 12 மீட்டர்னு எழுதலாம். அப்புறம் நியூ ஈக்குவல்ஸ் டு C by lambda ஃபார்முலா போட்டு எழுதிட வேண்டியதான். C ன்றது வந்து 3 into 10 power 8.
லாஸ்ட் கொஷனுக்கு 17 எப்படி ஆன்சர் வந்துச்சு? எந்த கொஷின்டா சொல்கிறேன்? சேம் தானடா, கைனடிக் எனர்ஜி தான்டா கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி டோட்டல் எனர்ஜியோட இது வந்து ஜஸ்ட் மைனஸ் மட்டும் தான் மாறும், வேல்யூ சேம் தான் இருக்கும். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 times கைனடிக் எனர்ஜி, வேல்யூ இன்வர்ஸில் வரும். தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஆல் ரைட், வேவ் நம்பர் ஃபார் அ ரேடியேஷன் ஹேவிங் 5800 angstrom wavelength is this one. What is x? So wave number என்றது nothing but 1/λ. அவ்வளோதான்டா. ஓகேவா? ஓகே, சென்டிமீட்டரில் எழுதணும். ஸோ கைஸ் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, lambda is given as 5800 angstrom. ஓகே, ஆங்ஸ்ட்ராம்னா என்னது? 10 to the power minus 10 மீட்டர். பட் இதை வந்து நான் 10 power minus 8 சென்டிமீட்டர்னு போடலாம். ஓகேவா? நம்மளுக்கு சென்டிமீட்டரில் தான் வேல்யூ வேணும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, 5.8 into 10 to the power minus 5 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாமா? வித்தியாசமாக வருது. 58 into 10 power minus 6 சென்டிமீட்டர்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு 1/λ வேணும். ஸோ 1/λ இஸ் 1/58 into 10 to the power 6 சென்டிமீட்டர். ஸோ 10 to the power minus 6 மேலே எடுத்தீங்கன்னா 10 to the power 6 டிவைடட் பை 58. ஏன்டா கால்குலேஷன்லாம் பண்ண வைக்கிறாங்க? ஸோ இதுலேருந்து ஒரு 100 பிரித்து எடுத்துக்கலாமா? ஒரு 10 மட்டும் தான்டா விட்டுருக்கான். ஒரு 10 மட்டும் தான் விட்டுருக்கான். ஸோ 10 to the power 5. ஸோ நம்ம இப்போதைக்கு 100ன்னு வச்சுப்போம். ஓகே, 100 into 10 power 4 டிவைடட் பை 58 சென்டிமீட்டர் அடிச்சின்னா எவ்வளோ வருது? 1 பாயிண்ட் மீதி வந்து 42 இருக்குமா? 420 போட்டினா 58 into roughly 8 6 wait 420 இருக்கா? 60 வச்சு பண்ணினாலே 6 7s are roughly 1.7டா. ஓகே, 1.7 வச்சுப்போம் roughly. 1.7 into 10 power 4. அப்போது 17000 into 10 சென்டிமீட்டர். ஐ திங்க் இந்த இடத்துல ஏதோ பவர் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேஸ் டு பி லைக் தட். ஓகே, ஸோ 1724 பவர் விடல. 17 ஓகே, 10 கம்மியாகும்ல, பவர் விடல, கரெக்டாக போட்டிருக்காங்க. வி ஹாவ் டு டூ இட் பை ப்ராப்பர் டிவிஷன். 1724 is correct answer. You didn't remove zeros properly. Yeah. Got it. இந்த 10 power 6 வந்து 100 into 10 power 4னு போட்டேன்னா 100 அடிக்கும் போது 1.7 just to check the answer. 1.7 into 10 to the power 4ன்றது ஆன்சர் வரும். பட் நம்மளுக்கு into 10ன்னு போட்டிருக்காங்க. I have to trust the question power. Okay, so I have to write this as some more decimal points. So இங்கே வந்து உனக்கு 1.742ன்னு வருதா, 724ன்னு வருது, into 10 to the power 4 centimeter. So this can be written as 1724 into 10 to the power 1 centimeter. That is correct. First step, which one are you talking about? This correct vandichra answer. What do you mean? Which one? No, this is correct. See, lambda 5800 angstrom. 5800 into 10 to the power minus 8 centimeter is correct. Rend circle, rend 0 adistina 10 power minus 6. 58 into 10 power minus 6 is correct. And then 10 power minus 6 மேல எடுத்தீனா 10 power 6 by 58. 10 power 6 வந்து நம்ம தனியா எடுத்துக்கலாம். 100 into 10 power 4 by 58 எடுத்துக்கலாம். And then it's up to your division. He converted to centimeter. Yeah, centimeter தானே பார்த்துருக்கோம் நம்ம. சென்டிமீட்டர் தானே ஆன்சர் இருக்கு, பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க. You have to make sure centimeter is there. Correct only டா, correct only. இங்கே லாம்டா போட்டிருக்கேன்லடா, இங்கே எப்படிடா சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வரும்? இந்த இடத்துல சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வேணா போட்டுக்கோ நீ. பட் தட் we have put it in the denominator only. That is okay. We got it. Correct only. Chill. Let's move on to the next question. 1724. Acceptable. Good. Having few organic chapters left, what can I do? எந்தெந்த சாப்டர்டா? ஆர்கானிக் மட்டும் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துக்கணும்டா. ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் த ஹோல். தனியாக இந்த சாப்டரில் இருந்து அப்படின்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ த என்டையர் திங். ஆல்ரைட் கைஸ்,
let's move on. Let's go to the next question. Compare the energies of the following sets of quantum numbers for a multi-electron system. Okay. இங்க தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒன்று ஆஃப்-பா பிரின்சிபல் அந்த மாய்வர்ஸ் டயக்ராம் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், or we can do it using the n plus l rule. Amir is asking for the final answer. 1724 is the right answer. We got this right. 1724 and 10 power 1 centimeters inverse. Centimeter inverse. Okay, that is correct. We have to trust the question. Okay. But nobody expects this kind of question. Para integer question la நம்மளுக்கு வந்து 4 significant figures calculate பண்ண சொல்றான். We have to do this. All right guys, n plus l rule போட்டுலாமா? Okay, so n plus l rule போட்டினா first பாரு, a வந்து 5 ன்னு வருது, b வந்து 6 ன்னு வருது, c வந்து 4, d வந்து 5, e வந்து 4. Okay, so ரெண்டு வேல்யூ சேமா வருதுன்னா n வேல்யூ எதுக்கு அதிகமோ அதுக்கு தான் நம்ம ஹையர் எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, half century itself looks difficult. 27 தான் பண்ணியிருக்கோமா 1 ஹவருக்கு. Physical chemistry is like that. What can we do? We will do that. We will do. Don't worry. We will do. Okay. So now let's see this. First நம்ம வந்து E versus C பார்க்கணும். Okay. 4S will have higher energy than 3P. So C will have lower energy than E. Okay. This is, so n plus L rule என்னன்னா, n plus L நீ calculate பண்ணும்போது அது அதிக வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு எனர்ஜி அதிகம். ரெண்டுத்துக்கும் வேல்யூ சேமா வந்துச்சுன்னா எதுக்கு n வேல்யூ அதிகமோ அதுக்கு தான் எனர்ஜி அதிகம். ஓகே, ஸோ பிட்வீன் C and E, E will have higher energy compared to C. So E has higher energy compared to C. அதுக்கு அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா 5, A and D. A will have higher energy compared to D. Okay, so D, A, and then lastல B. This is the order of energies. இவங்க ascending கேட்டிருக்காங்களா descending கேட்டிருக்காங்களா, இது இருக்கு BA DEC. Option A is the right answer. Okay, ரெண்டு ஒன்று தாண்டால. BA DEC, sorry, இங்க C வருது. BA DEC, this is correct. Option D is correct. D. Yeah. Amira got it right. Struggling in physical chemistry, what can I do? You follow the session, you check it out. Fundamentals வச்சு நம்ம எப்படி question handle பண்றோம் அப்படின்றத பார்த்துக்கோ. Okay, yeah, D is the correct answer. D is correct. Okay, so Lakshmi has challenged us. Half century போட முடியுமானு. Next within 15 to 20 minutes we have to hit half century guys. Okay, 20 slides in 20 minutes. Let's see. Okay, candela is the unit of luminous intensity in a given direction of a source that emits monochromatic radiation of frequency. So frequency கொடுத்திருக்காங்க and that has a radiant intensity in the direction of B, what 1 by B watt per steradian கொடுத்திருக்காங்களா. A and B are respectively watt. Okay, so we have frequency here. We know Planck's constant also. So நம்ம A and B தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, monochromatic light, so lambda is fixed, frequency is also fixed. Okay, what is the frequency of light? அது ஒரு கொஸ்டினா இருக்கட்டும். Why some data seems to be missing, no? This is it. Answer should be A, but yeah, I got that. 1 by B is radiant intensity. Hold on a minute. Answer is A, that I know, but yeah, on the data, some data is missing here. Energy or watt or something has to be there.
that even possible? Standard definition of candela. One nimisham guys. I think this is the kind of question they ask in physics. இது கெமிஸ்ட்ரியில் வராது, இது ஃபிசிக்ஸில் வரும். Okay, yeah, we have to use the standard definition of candela. இதுவும் வந்து மோஸ்ட்லி ஃபேக்ட் பேஸ்ட் கொஷினாக தான் இருக்குது. பீக் சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் ஐ 540 nanometer, and then using that we have to calculate the lumen. Option A is basically the answer that was given. Standard definition of candela வச்சு. வணக்கம் முரளி, வணக்கம். யா 683, யா 1/683. ஸோ பீன்றது வந்து 1/bன்னு கொடுத்துருக்காங்கல்ல, 1/b. ஸோ b has to be 683. Maximum sensitivity is 540 nanometer. ஸோ ஆப்ஷன் ஏ. ஐயோ ரொம்பரா எப்படி கேட்டிருக்கானுங்க இது. இது ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் இட் இன் கெமிஸ்ட்ரிடா. கெமிஸ்ட்ரி கொஷின் கிடையாது, இது ஃபிசிக்ஸ் கொஷின். ஃபிசிக்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குல்ல மாடர்ன் ஃபிசிக்ஸில். நோ கைஸ், டோன்ட் வரி அபவுட் இட். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் இருக்கானா உங்களுக்கு? மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கு. இது வந்து ஆனால் கெமிஸ்ட்ரியில் இது கேட்டது கிடையாது. ஐ திங்க் த பீப்புள் ஹூ அசம்பிள் த கொஷின் செட் காட் கன்ஃபியூஸ் தேர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துலேருந்து எடுத்து போட்டாங்க. ஓகேவா? ஸோ சில், we will skip physics based question. இதுவும் தெர்மோடைனமிக்ஸ்லையும் இது நடக்கும் தெரியுமா? தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்லையும் இருக்கு definition of candela, but that is not there in chemistry. physicsல வேணா இருக்கும் உங்களுக்கு. yeah, so இது வந்து நம்மளுக்கு don't worry about it, chill. Okay, so let's move on to the next question. Okay guys, look at this. Einsteinium atomic number 99, இதோடைய electronic configuration கேக்குறாங்க. how do you go about this? ஏதாவது ஒரு random element கேக்குறாங்க அப்படின்னா அதோட electronic configuration நம்மளால எழுத முடியுமா? so in order to do that, thermodynamics sign convention la marum. So we have to be very very clear whether it is chemistry thermodynamics or physics thermodynamics. Okay, we will fix our interest only on chemistry question guys. Physics questions am edukka vendam. Okay, so inge varumbodhu nama enna seiyanum, we should know our periodic table. I will explain da Karthik, I will explain. Okay, periodic table la aduvum noble gases namalukku theriyum. Helium, neon, argon, krypton, xenon, radon. ஓகேவா? இது மட்டும் இல்லாம அதோடைய அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஹீலியம் சொல்லுங்க, அட்டாமிக் நம்பர் 2, நியான் 10, argon 18, krypton 36, xenon 54 and radon 86. These are your atomic numbers of all the noble gases. All right, nearest noble gas obviously for element 99 86 தான் இருக்க முடியும். So we already have 86 here. அதுக்கு அப்புறம் 86 க்கு அப்புறம் என்ன வரும்? 7s2 வரும். ஓகே, ஏன்னா வந்து 7th பீரியட் தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஐன்ஸ்டீனியம் அங்கே தான் உட்காந்துருக்காரு. 7s2 வரணும். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே 7s2 இருக்கு. ஃபைன். 86 + 2 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? 5f14 வரணும். அந்த 5f14ல எவ்வளோ இருக்குது? 88 to 99, 11 தாண்டா இருக்கு. ஓகே, 11 electrons are only there. 13லாம் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே 10 இல்லை, 13 இல்லை, 11 இஸ் கரெக்ட், 12 இல்லை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சே சொல்லிடலாம், நம்ம டிக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வெல் டன். ஆல் ஆஃப் யூ காட் இட் ரைட். ஹரிணி காட் இட் ரைட். எக்ஸிஸ்டிங், சங்கரன், சபரிநாத், லக்ஷ்மி, ராம்சரண், and it's our time. All of you got it right. Okay, next. Nitrogen atomic number 7, sulfur 16, not 32, 16, bromine. Guys, இந்த noble gas configuration வச்சு நம்ம இதுவும் கண்டுபிடிக்கலாம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon இருக்குல்ல, இதை வச்சு ஹாலோஜனோட அட்டாமிக் நம்பரும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரிப்டானுக்கு முன்னாடி தான் புரோமின் வரும். கிரிப்டான் 36னா புரோமின் 35, கிரிப்டான் 36. ஓகே, ஸோ இதை வச்சு ஈஸியாக போடலாம். கிரிப்டானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் வச்சு போடலாம். ஆர்கான் 3d10 4s2 ஐ இங்கே இருக்கு. ஆர்கான் 3d10 4s2 4p6. திஸ் இஸ் கிரிப்டான். ஓகே, 4p5ன்னு கொடுத்தாங்கன்னா தட் இஸ் புரோமின். திஸ் இஸ் புரோமின்.
helium 2s2 2p3 is nitrogen, and sulfur is neon 3s2 3p4. This is your answer. A3B2C1D4. Option A is the right answer. Well done. All of you got it right. Very good, very good, very good, very good. Double century டே நம்ம தடவிக்கிட்டு இருக்கோம்டா கொஞ்சம். இன்னைக்கு பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, அதனால மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம். டபுள் செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிப்போம். இட்ஸ் அவர் டைம். சாஜித், பிரியங்கா, சித்து, லக்ஷ்மி, all of you got it right. Ram Charan, Sanjit, Sabarinathan. Yeah, very good, very good. Physical chemistry கொஞ்சம் ஸ்லோவாக தாண்டா போகும். விமலா, எஸ்மா, ட்ரை பிச்சு, நம்ம அவுட் ஆகாமல் மெதுவாக போகணும். All right. Okay, come with me, guys. Come on, help me out here. All right, next question. Based on Heisenberg's uncertainty principle, the uncertainty in velocity of electron to be found within an atomic nucleus, so இதுதான் வந்து நம்மளுக்கு delta x ன்னு வரும், 10⁻⁻15 meter, is dash in கேட்டிருக்காங்க. So what we are going to do is we have to write the uncertainty principle. Uncertainty principle, ஒரு நிமிஷம் இரு, முரளி ஏதோ கேட்குறேன். How to write electronic configuration of any general element, any idea? Yeah, noble gasலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. Periodic table ஞாபகம் வச்சுக்கோ. Okay, I will explain one more time, don't worry. So we know that position and momentum cannot be simultaneously determined. So delta x into delta p is at least h by 4 pi, h cross by 2. இதுவாவது இருக்கணும். இதுதான் வந்து அன்சர்டன்டி. இதை விட கம்மி அன்சர்டன்டியில் நீ எவ்வளோ பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் உன்னால் பொசிஷன் அண்ட் மொமெண்டமாக சைமல்டேனியஸாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே, இந்த பொசிஷன் மொமெண்டமுக்கு பதிலாக நம்ம என்னன்னு பண்ணலாம், டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா வின்னு கூட எடுக்கலாம். இஸ் அட்லீஸ்ட் ஹெச் பை 4 பை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எம் வந்து கான்ஸ்டன்ட்டு, ஸோ நீ அதை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். வி ஹவ் ஆல்ரெடி கிவன் டெல்டா எக்ஸ். ஸோ லெட் அஸ் டூ த ப்ராப்ளம் ஹியர். டெல்டா வி is greater than or equal to h by 4 pi m delta x. Okay, so we are going to determine delta v, uncertainty in velocity. Everything else we can substitute. H value is given as 6.626 into 10⁻⁻34 divided by 4 pi 3.14 எடுக்க சொல்றாங்க, எடுத்துக்கலாம். m 9.1 into 10⁻⁻31 and delta x value nucleusல 10⁻⁻15. ஓகே, அவ்வளோதான். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். லெட்ஸ் டூ இட். இன்டிஜர் கொஷினா, இன்டிஜர் கொஷின் கொடுத்து சாவடிக்கிறானுங்கடா. டெல்டா 10⁻⁻15 10⁻⁻34 எடுத்தீங்கன்னா 10⁻⁻19 வருமா? அப்புறம் இதை அடிச்சோன்னா 10⁻12 வருமா? 10⁻⁻12. ஸோ இந்த 10⁻⁻12 மட்டும் மேலே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ வென் வி சால்வ் திஸ் 6.626 into 10⁻12 வந்துடும், டிவைடட் பை 4 into 3.14 into 9.1. That's what we have to solve now. Okay, பார்ஷியல் ட்ராப் எடுக்கிறத பற்றி இப்போ யோசிக்கவே வேண்டாம் கைஸ். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், உங்களுடைய ஃபோக்கஸ் இதுவாகிடும், கம்மியாகிடும். We don't want to do that. Yeah, first இதை முடிங்க. ஓகே, ஸோ let us cancel this. ரஃபாக போடணுன்னா கொஞ்சம் ஈஸியா எம்சிக்யூலாம். இது நம்ம கரெக்டாக போட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. லெட்ஸ் டூ இட். ஸோ 4ல் அடிக்கலாமா? 4 1s are dot 6 5 again 6 5 1.6565. அதுக்கப்புறம் 16.5 எடுத்துக்கலாமா? டிவைடட் பை 3.14 into 9.1. இது ரஃபாக 2 times வருது இல்லை? 1.6 into 2 3.1 roughly 2 times வருது. So this will be 0.5 divided by 9.1. I'm just doing the problem, guys. Okay, so if I do it with 9, it will be what? 9.5 0.55. Okay, so 0.55 into 10⁻12.
So 10 power 9 வேணும். For 555 something like that. 58. Where are we missing? We weren't missing anything. By 2 0.5. Okay. Yeah. This is correct then. It's not 0.55, it's 0.055. 58 if you want to be more accurate. Okay. 58. Many of you also got it right. Yeah, I got 55, but I have to do it a little more carefully. Pencil vachu potona innum correct ah varum. 55. 58 is a more accurate calculator based answer. Something in the decimal something la நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கடா. 58 கரெக்டா எடுத்துட்டு வரணும். அப்ராக்சிமேஷன் நம்ம இங்க ரெண்டு அப்ராக்சிமேஷன் பண்ணாலும் அதை பண்ணக்கூடாது. 1.65 இதை வந்து 2 times அடிச்சோம், அதுவும் பண்ணக்கூடாது. But what you can do is take until 2 decimal places. That is accepted. இதை இன்னும் கொஞ்சம் clear-ஆ போடலாமா? I want to do it one more time, okay? 1.65 1.66 எடுத்துக்கிறேன். Okay? 1.66 divided by 3.14 into 9.1 into 10 to the power 12. Okay? இதுதான் வந்திருக்கு நம்மளுக்கு. 1.66 வந்து வேற மாதிரி எடுக்கலாம்டா. 8 by 10 by 8 ன்னு எடுக்கலாமா? 10 by 3 ன்னு எடுக்கலாமோ? 5 by 3 ன்னு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 5 by 3. 1.66. Yeah, 5 by 3 ன்னு எடுக்கலாம். Okay, so if I take it as 5 by 3. Or 10 by 6 ன்னு எடுக்கலாம். 10 by 6. இது 1.11 எடுத்துக்கலாம். It's anyway going around and round only. So இது 3 எடுத்துறோம்னா 1111 divided by 6 into 3.14. 3.14 22 by 7 எடுக்கணும்னா எடுக்கலாம். Yeah, that is also accepted. 22 by 7. So this is 2 sir, this is 1 0 0 101. And then 3.5. Yeah, ultimately 358 by 6 and my something like that. 58, roughly 58. So if you do the calculation more clearly, you will get 58 roughly. I have to learn from scratch. Okay, Shanmugapriya. இந்த விவேகம் பேட்ச்ல ஒரு லைவ் செஷன் பண்ணியிருந்தேன் நான் பயோமாலிக்யூல்ஸ். தட் வாஸ் குட். யூ கேன் கோ ஹெட் அண்ட் ட்ரை தட். இதில் எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் சொல்லி அதுக்கப்புறமா கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, திஸ் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான்டா. டே என்னடா இங்கே நம்ம கிளாஸில் சொல்யூஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தான் பண்ணுறோம். ஆல் ரைட் கைஸ், லெட்ஸ் கண்டினியூ திஸ். கம் ஆன். அக்கார்டிங் டு வேவ் பார்ட்டிக்கல் duality of matter by de Broglie, which are the following graph plots present most appropriate relationship between wavelength and momentum? We know this, lambda equals to h by p. That's it. Okay, wavelength and momentum are inversely proportional. Inverse proportionality enga varudhu? Inverse proportionality enga varudhu? Can you all tell me? We have done 37 so far. Yes, A is the right answer. The inverse proportionality comes with a curve like this one only. The PV curve பார்த்திருப்பீங்க நீங்க. PV curve இதே மாதிரி தான் இருக்கும். Lambda versus P is going to be an inverse proportionality. 1 by P போட்டா என்ன வந்துரும்? Lambda versus 1 by P போட்டா என்னடா வரும்? Lambda versus 1 by P. This is a straight line. Okay, this is a straight line passing through the origin. Alright, slope will be h. இதோட slope கரெக்டா Planck's constant வரும். Okay, so P versus lambda is not going to be a straight line. Lambda versus P not a straight line. Lambda versus 1 by P has to be a straight line. இப்படி வரும். So this is also wrong. Option A is the right answer. Okay, can you take full chapter? At this point it is better to go through previous year question da. நம்மளுக்கு டாபிக் ஆல்ரெடி தெரியும். கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். Number of radial nodes for 3p orbital. The 3p orbitalனா n equals to 3, l equals to 1, m equals to 3p, xyz எது வேணாலும் வரலாம். ஸோ -1 0 1, m
s equals to plus half இல்லாட்டி minus half. Okay, but நம்மளுக்கு orbital தான் கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் தான் எடுக்க போறோம். Number of radial nodes equals to n minus l minus 1. Okay, so 3 minus 1 minus 1 equals to 1. Option A is the right answer. All of you got it right. n minus l minus 1. இதுவே angular nodes னு கேட்டாங்கன்னா number of angular nodes equals to l. இந்த இடத்துல l equals to 1. So அதுவும் 1 தான். ஓகேவா, அதுவும் 1 தான். total number of nodes கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, n minus 1. So this is 3 minus 1 equals to 2. But நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு radial node தான் கேட்டிருக்காங்க. Option A is the right answer. Perfect. All of you are getting it right. Moving on to the next question. Which of the following electronic configuration would be associated with the highest magnetic moment? இந்த magnetic moment னு வந்துச்சுன்னா number of unpaired electrons அதிகமா இருக்கும். இல்ல வனிதாமா, டைரக்டா L வேல்யூ தான் எடுக்க போறோம். L தான். ஓகேவா? Okay, so highest magnetic moment, now we have to do the box diagram. Okay, so box diagram 3d7 எப்படி வரும்? 5 எலக்ட்ரான் போட்டுக்கோ. ஆஃப்-பா பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதை விட இந்த இடத்துல ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம எலக்ட்ரான்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னா ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் பேர் அப் பண்ணணும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் 3. இந்த இடத்துல அப்போனா 2 வரும். இங்கே 3d3ல 3a வந்துடும், 3d6ல 4 வரும். கேன் யூ see that? 3d6 எப்படி வரும்? 1 2 3 4 5 6. You guys know Hund's rule of maximum multiplicity? Tarzan, T. Harzan. எப்படி அவன் பேர் ப்ரொனவுன்ஸ் பண்றது? Okay, so he doesn't understand. So whenever we do this one, whenever we fill electrons, we have to use Hund's rule. First ஆஃப்-பா பிரின்சிபல் என்ன சொல்லுது? lowest orbital, lowest energy orbital இருந்து மேலே எடுத்துட்டு போகணும்னு சொல்லுது. For example, let us take vanadium எடுக்கலாமா? vanadium 20, scandium, titanium, vanadium 23, vanadium 23 எடுக்கலாம். ஓகே, எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது 1s ஆர்பிட்டல் தான் வரும், அதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டல் வரும், அதுக்கப்புறம் 2p ஆர்பிட்டல் வரும்போது 3 ஆர்பிட்டலுக்கு ஒரே எனர்ஜி இருக்கும். 2px, 2py, 2pz. அதுக்கப்புறம் 3s வரும், அப்புறம் 3pக்கும் அதே மாதிரி 3 வரும், 3px, 3py, 3pz, அப்புறம் 4s வரும், அப்புறம் 4dல தான் உனக்கு 5 ஆர்பிட்டல் வரும். 4d, 3dx, y, x, yz, xz, x square minus y square, z square, 5 ஆர்பிட்டல் வரும். ஓகே, ஸோ தோஸ் ஆர் யுவர் 3d ஆர்பிட்டல்ஸ். ஆஃப்-பா பிரின்சிபல் என்ன சொல்லுது? கீழே இருந்து தான் மேலே எடுத்துகிட்டு போகணும், லோயர் எனர்ஜி தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் மேலெல்லாம் போகும்னு சொல்லுது. சொல்ல வரேன்டா, வெயிட் பண்ணுறா. ஓகே, 2 electrons here, 2 electrons here. நெக்ஸ்ட்டு இந்த 3 ஆர்பிட்டலை ஃபில் பண்ணும் போது ஹன்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுது? எலக்ட்ரான் பேரிங் ஷுட் நாட் பி டன். ஓகே, எலக்ட்ரான் பேரிங் டஸ் நாட் அக்கர். ரூல் இதுதான், எலக்ட்ரான் பேர் பண்ணக்கூடாதான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இங்கே போட்டுட்டு டீஜெனரேட் ஆர்பிட்டல் இருக்கும்போது, எல்லாத்துக்கும் ஒரே எனர்ஜி ஆர்பிட்டல் இருக்கும்போது பேரிங் பண்ணக்கூடாதான். ஓகே, எலக்ட்ரான் பேரிங் டஸ் நாட் அக்கர் unless all available degenerate orbitals have one electron in each with the same spin. ஸ்பின்னும் சேமாக தான் இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ பேர் பண்ணலாம். இதுதான் ஹன்ஸ் ரூல். ஓகே, அதுக்கப்புறம் நீ பேர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பேர் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கோம்? 1 2 3 4 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இதுதான் வெனேடியம் 23யோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஷியோர்டா சபரிநாதன். எல்லா சாப்டரும் முடிக்க தாண்டா பிளான் பண்ணுறோம், எல்லா சாப்டரும் முடிப்போம், டோன்ட் ஈவன் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ 23 எலக்ட்ரான்ஸ் நம்ம போட்டாச்சு, ஆல் 23 எலக்ட்ரான்ஸ். 50 is coming close டா, 42 வந்துட்டோம். அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே, we will see. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் டயக்ராமும் நான் போட்டேன். இந்த பாக்ஸ் டயக்ராம் இஸ் ஜஸ்ட் 3D எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.
எல்லாமே பண்ணுவோமா? ப்ளீஸ் மெமரியில் வச்சுக்க முடியல. we have to சில ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெமரியில் வச்சு தான் ஆகணும் சங்கரன். we have to do that. Okay, so option D is the right answer. Anybody having any question today? Today century கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம்டா. we will see. 9 o'clock வரைக்கும் இருக்கீங்கன்னா செஞ்சுரி போட்டுடலாம். நம்ம ராகுல் டிராவிட் மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வின் பண்ணுறோம் இன்னைக்கு. ஓகே, கவலைப்படாதீங்க, பண்ணலாம். ஓகே, physical chemistry அப்படிதான்டா. we have to slowly learn our way. Okay, consider the following complex ions. Correct order of complex ion according to their spin only magnetic moment. Same idea. Square root of spin only magnetic moment உடைய formula தெரியுமா? mu equals to square root of n into n plus 2 Bohr magneton units. Okay, இப்போ இது n-ன்றது number of unpaired electrons. n is the number of unpaired electrons. Structure of atom test match da iniki. Okay, so for this what we are going to do is identify oxidation state. It's actually coordination chemistry oda topic idu, but it's okay. Inga iron oda oxidation state plus 3, inga vanadium oda oxidation state plus 2, inga iron oda oxidation state plus 2. Okay, iron 3 plus. Okay, iron 3 plus la iron oda electron atomic number 26. கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கன் 4s2 3d6ன்னு வந்திருக்கணும். ஆனால் 3+ போனதுனால 4s0 3d5ன்னு வரும். ஓகே, இந்த 5மே அன்பேர்ட் எலக்ட்ரான் தான். ஸோ n = 5. அதுக்கப்புறம் வெனேடியம் 2+ 23. ஓகே, ஆர்கன் 4s2 3d3ல வந்து 4s0 மாறிடும். n = 3 இங்கே. அப்புறம் அயன் 2+, இதுவும் 26 தான். ஆர்கன் 4s2 3d6 இதில் 4s மட்டும் 0 ஆகிடும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் 4. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆர்டர் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட். தட்ஸ் இட். ஸோ தேர் ஆஸ்கிங் 5 இஸ் கிரேட்டர் தென் 4 கிரேட்டர் தென் 3. அவ்வளோதான். PRQ. ஆப்ஷன் C is the right answer. Okay, more number of unpaired electron we should select. அதே தாண்டா. highest unpaired electron 5 இருக்கு. இது இந்த பாக்ஸ் டயக்ராம் போட்டினா D5 எப்படி வரும்? அப்போ ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணி 1 2 3 4 5 5மே அன்பேர்டு. ஓகே, 3 போட்டினா 3 அன்பேர்டு, 6 போட்டினா 1 பேர் ஆகிடும். அதனால n = 4. ஸோ 6 போட்டினா எப்படி வரும்? 1 2 3 4 5 6வது பேர் ஆகிடும். ஸோ n = 4 வந்துடும். ஓகே, so option C is the right answer. Electronic configuration of neodymium கேக்குறாங்க. neodymium atomic number 60. எந்த noble gas எடுக்கலாம்? Which noble gas shall we take? Thank you Murali. We will finish it ra. We will go very steadily. We will finish it. Okay, எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன ஆகிட போகுது இப்போ? சரி, 60 xenon எடுக்கலாம். xenon 54 எடுக்கலாம். அப்போ 6 எலக்ட்ரான் வருது. ஜெனானே ஆல்ரெடி 5th பீரியடில் இருக்கும். அப்போ 6th பீரியடில் s2 போடணும். 6s2 போட்டினா 56 போயிடுச்சு. அப்புறம் 4 எலக்ட்ரான் 4fல போகும். 4f4 6s2. That's it. No other option is correct. 5f போகாது, இது தப்பு. 6 எலக்ட்ரான் போச்சுன்னா நம்பர் 62 போயிடும், இதுவும் தப்பு. 5f1 5d1னா மொத்தம் 4 எலக்ட்ரான் தான் இருக்கு, 58 வந்துடும், இது தப்பு. ஆப்ஷன் A is the right answer. Excellent. Puneet, welcome da. Shankaran got it right. Madhu, Madan Kumar, Ramcharan, Nirmal, Rashvik and Sanjit also got it right. Okay, option A da mark panla. Option A is correct. All right, next, number of electrons present in all the completely filled subshells having n = 4, s = +½ என்னடா கொஸ்டின் கேட்டிருக்கான்? மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸில் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு அசியூம் தட் ஆல் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் த 4th ஷெல் அண்ட் s = ½ எவ்வளோ? மொத்தம் 16 வரும். அப்போ நான் அவ்வளோதானே. why is this so difficult? Total number of orbitals is n². okay, number of orbitals equals to n². இங்கே 4ன்றதுனால 16 வரும். அதில் s +½ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். மொத்தமே வந்து ஒரு
ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஒன்று ப்ளஸ் ஆஃப் இருக்கும், இன்னொன்று மைனஸ் ஆஃப் இருக்கும். ப்ளஸ் ஆஃப் மட்டும் கேட்டானா 16 தான் ஆன்சர். 16 ஷுட் பி த ரைட் ஆன்சர். பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். போய் நிறைய அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நைஸ். ஓகே, இதில் வந்து அட்டாமிக் நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அழகாக எழுதிக்கலாமா? ஸ்ட்ரான்சியம் 2 ப்ளஸ் அட்டாமிக் நம்பர் 38 Z. ஓகே, நெக்ஸ்ட் cesium 2, cesium ப்ளஸ் அட்டாமிக் நம்பர் 55. அதுக்கப்புறம் lanthanum 2 ப்ளஸ் 57, lead 2 ப்ளஸ் 82, ytterbium 2 ப்ளஸ் 70, iron 2 ப்ளஸ் 26. இப்போ இதில் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடலாம். 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணாதான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நோபல் கேஸோடைய அட்டாமிக் நம்பரோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தான் இருந்தாங்கன்னு வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ லெட் அஸ் டூ தட். அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுத்தோம்னா 38 minus 2 36, 55 minus 1 54, 57 minus 2 55, 82 minus 2 80, ytterbium 70 minus 2 68, iron 26 minus 2 24. இதில் பார்த்தீங்கன்னா 36 noble gas configuration, lanthanum 54 தான் வரணும், 55 இருக்கு, 86 வரணும், 80 இருக்கு, இல்லாட்டி 54 வரணும், இட்ஸ் நாட் தேர், 68 கிடையாது, 24ம் கிடையாது, 18 வந்திருக்கணும். ஸோ 2 தான் கரெக்ட். only 2 of them have noble gas configuration. This one has krypton configuration, this one has xenon configuration. Correct. இது வந்து group 2 எலிமெண்ட், 2 எலக்ட்ரான் போச்சுன்னா அதுக்கு முந்தின நோபல் கேஸ் வந்துடும். இது group 1 எலிமெண்ட். யூஸ்வலாக எந்த இதுக்கு தான் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்னா group 1 group 2க்கு அழகாக வந்துடும். group 3லையும் போரான் அலுமினியம்க்கு ஈஸியாக வரும். போரான் கூட அவ்வளோ ஈஸியாக வராது, அலுமினியம்க்கு ஈஸியாக வரும். ஹாஃப் செஞ்சுரி போட்டோம்டா, 50 கிராஸ் பண்ணிட்டோம். ஆன்சர் 3யா? என்னடா சொல்கிறான்? Did we miss anything? I think he meant lanthanum 3+. ஏன்னா lanthanum 3+ தான் மோர் ஸ்டேபிள். இங்கே lanthanum 2+ கொடுத்துருக்காங்க. It's simply not possible. 55 is not noble gas configuration. Okay, that is a problem. Lead 2+ தான் கொடுத்துருக்காங்க. Lead has inert pair effect and all, that is there. Ytterbium 4 electron இல்ல, it still doesn't make sense. 2 தான்டா கரெக்ட், 2 தான்டா கரெக்ட், 2 தான். ஐ திங்க் lanthanum 3+ கொடுத்துருந்தாங்கன்னா 3 கரெக்ட், lanthanum 2+ கொடுத்துருக்கனால 2 கரெக்ட். பட் எனிவே we got, நம்ம தடுமாறி 50 அடிச்சிட்டோம். we got half century which we are proud of. okay, scandium 3+ should come. scandium 2+ எங்கடா கொடுத்துருக்காங்க? இது strontiumடா, strontium. scandium வந்து 21, அது 3+ தான். you are right. 77% in January. Can I get 90+? Definitely da, definitely. Why not? Number of questions தான் முக்கியம். 18 questions attend பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? So yes, okay, let's maybe do you want me to try and see this from JEE previous year question? I will. It's not difficult actually. Wait. Total number of ions from the following with noble gas configuration. We will see following noble gas configuration. அதுல first strontium correct தான் கொடுத்துருக்காங்க. 2 correctரா? we got the answer right only. we got the answer right. correct தான். no problem. let us try century now. okay, so ஒரு confidence வந்திருக்குல, let's do this. You get 89 in chemistry. Yeah, we'll do it consistently, guys. Okay, correct set of 4 quantum numbers for the valence electron of rubidium atom. First இதுக்கு நம்ம electronic configuration எழுதணும். rubidium 37, 36 kryptonன்றது helium neon argon krypton 4th shell. அப்போ 5th shellல 5s1 இருக்கணும். ஓகே, இந்த எலக்ட்ரானோடைய 4 குவாண்டம் நம்பர் n l ml ms எழுதணும். ஓகே, n வந்து 5, l வந்து s க்கு 0 for s,
அதுக்கப்புறம் ml வந்து -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். we don't know. இல்ல இங்க l = 0னா 0 தான் இருந்தாகணும். l = 0னா 0 தான் இருந்தாகணும். -0 +0 எல்லாமே ஒன்று தானே. அண்ட் ms வந்து +½ இருக்கலாம், இல்லாட்டி -½ இருக்கலாம். both are correct. ஓகே, ஸோ இங்க அவங்க +½ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் A is the right answer. Spin can be -½ also. So one of the correct answers தான் அவங்க கொடுத்துருக்காங்க. So this is correct. Next question. All right guys, இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்திருக்கோம். All right, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். லைமன், பால்மர், பாஷன், ஃபண்ட் இதோடைய எந்த ரீஜன்ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுல லைமன் வந்து அல்ட்ரா வயலட் ரீஜன்ல இருக்கும், பால்மர் வந்து விசிபிள் ரீஜன்ல இருக்கும், மீதி ரெண்டும் இன்ஃப்ராரெட் ரீஜன், நியர் இன்ஃப்ராரெட், ஃபார் இன்ஃப்ராரெட். ஸோ நம்ம இதை ரெண்டு தான் வச்சு பண்ணி ஆகணும். A2B4 எங்க வருதுன்னு பாருங்க. A2B4 இங்க இருக்கு, ஆப்ஷன் C. ஓகே, எனி ஆஃப் யூ have any confusion in this? எனக்கு I have a nice beautiful diagram about this da. Hydrogen spectrum, Lyman and Balmer. I want to show this to you. எவ்வளோ பேருக்கு இது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்கு பார். This is what I wanted to show you. Let me see if it comes out all right. Oh, this is an issue, right? Hold on. Okay, got it. Guys, check it out. Nice. Can you see this? இதாண்டா full hydrogen spectrum. இங்க பார், லைமன் எல்லா லைன்ஸும் இங்க இருக்கு பார். இதான் லைமன், எல்லாம் இங்க இருக்கு. வேவ் லென்த் பார் 100 நானோமீட்டர். விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இந்த இடத்துல தான் இருக்க முடியும். ஓகேவா? விசிபிள் வேவ் லென்த் தெரியும்ல, சம்திங் லைக் 380 to 800 அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கா? நைஸ் நைஸ். கெமிஸ்ட்ரி இல்லை. இல்லைடா, இது கெமிஸ்ட்ரி. இந்த கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்குடா. கான்செப்ட் இஸ் தேர். லைமன், பால்மர் அந்த எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த இமேஜ் மேபி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பார், இந்த வேவ் லென்த் கொடுத்துருக்கான் பார். இந்த வேவ் லென்த் தான் பால்மர் சீரீஸில் இருக்குது. ஓகே, மீதி எல்லாம் இன்ஃப்ராரெட்டு, ஈவன் மைக்ரோவேவ் வரைக்கும் கூட போகும், ஹம்ஃப்ரீலாம். ஓகே, எனிவே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ திஸ் டு யூ கைஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம்டா. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்புன்னு ஒரு மெஷின் இருக்குது, ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. மெஷின்னு சொல்கிறது கஷ்டம். அது இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆப்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லென்சஸ். ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்து சன்லைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்மர் சீரீஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சன்லைட் ஆனால் ஃபுல் எல்லாமே வரும். ஹைட்ரஜன் மட்டும் வர மாதிரி எங்கே இருக்குது? டஃப். ஓகே, ஸ்டேட் போர்டில் இது ஃபிசிக்ஸில் இருக்கா, பட் தே வில் ஆஸ்க் யூ இன் கெமிஸ்ட்ரிடா. இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க. AEE கெமிஸ்ட்ரி கொஷின்ஸ் சால்விங் கேன் யூ டூ? AEEனா என்னடா சொல்ல வர? 380 to 720 something like that. Option C is the right answer. Yeah. Next question, statement based question. Orbitals having same energy degenerate orbitals. Yeah, true. Statement 2, in hydrogen atom 3p and 3d orbitals are not degenerate. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஸ்டேட்மெண்ட் 2ல ஸ்டேட்மெண்ட் 2 பத்தி என்ன நினைக்கிறீங்க? Can you all tell me? AEE for Amrita. Same syllabus da. Same syllabus. So you can follow these videos only. Okay da. Irundirkanda. Jif is asking whether I have been in Akash. Yeah, I have been. 3 years ago. N+L ரூல்லாம் கிடையாது. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிட்டாலுக்கு மாறாது. இங்க பாருங்க, 2 எனர்ஜி லெவல் வரையறேன். ஓகே, this is for any atom, for multi electron atom. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து for hydrogen like atom. for hydrogen லைக்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ல 1s இப்படி இருக்கும், 2s 2p 4 ஆர்பிட்டலும் சேம் எனர்ஜி இருக்கும். ஓகே, 2s 2p ஆர்பிட்டல்ஸ். 3ல வந்துனா 3s 3p 3d 9 ஆர்பிட்டலுக்கும் சேம் எனர்ஜி இருக்கும். ஃபார் மல்டி எலக்ட்ரான் தான் 1s 2s 2p 3s 3p 4s 3d 4p
5s அந்த மாதிரிலாம் வரும். மல்டி எலக்ட்ரான் ஆட்டமில் ஆர்பிட்டல் வைஸ் எனர்ஜி மாறும். பட் ஃபார் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் ஒரு ஷெல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்பிட்டலுக்கும் சேம் எனர்ஜி தான் வரும். ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். They are saying they are not degenerate, but 3s, 3p and 3d in hydrogen are degenerate. Okay va? Multi electron atoms la dhaan n plus n rule apply பண்ற. Hydrogen la நீ apply பண்ண முடியாது. It is like that because ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குடா. அந்த ஒரு எலக்ட்ரானோடைய ரிப்பல்ஷன் மற்ற வேற எலக்ட்ரானே இல்லையே. ஓகேவா? ஸோ ரிப்பல்ஷன் மற்ற ஆர்பிட்டலில் தெரியணும்னு அவசியமே கிடையாது. பட் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமில் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் வெளியே இருக்கிற ஆர்பிட்டலை வந்து ரிப்பல் பண்ணும். ஷீல்டிங் எஃபெக்ட் அதெல்லாம் நடக்கும். ஸோ அது நடக்கும்போது வி ஆர் ஹேவிங் சம் பிரேக் டவுன் ஆஃப் டீஜெனரசி. ஆல்ரைட். ஸ்ட்ராட்டஜி டு பிகம் AR1, பி ஷார்ப். எவ்ரி செகண்டு எல்லா டேட்டாவையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். இந்த மொமெண்ட்டில் நீ ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்கணும். இதை படி அப்புறமா படி அந்த போஸ்ட்போன்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ரைட் நவ் யூ ஷுட் நோ ஆல் த கான்செப்ட்ஸ் தட் ஆர் பீங் டிஸ்கஸ்ட். அதுதான் AR1ஓட ஃபார்முலா. ஓகே. So statement 1 is true, statement 2 is false, option A is the right answer. Nice. Next question. Number of spectral lines obtained in helium spectrum. This is hydrogen like atom. Okay. Hydrogen like atom. Alright. இப்போ என்ன பண்றாங்க? Transition பண்றாங்க. 5th excited state அப்படினா n equal to 6 ன்னு வரும். Ground state, first excited state, second excited state அப்படின்னு போகிறோம். ரைட்டா? n equal to 0 னா ground state. n equal to 1 னா 0 ன்னு சொல்றேன்டா, சாரி. n equal to 1 தான் ground state. n equal to 2 னா first excited state. ஓகேவா? n equal to 3 னா second excited state. அப்படியே போய் n equal to 6 னா தான் 5th excited state. ஓகே. ஸோ 5th excited ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2. ஸோ 6லேருந்து 2க்கு போகிறதுக்கு எவ்வளவு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 வழி இருக்குது இதை பண்ணுறதுக்கு. ஓகே. ஒன்று ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா n இன்ட்டு டெல்டா n + 1/2. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா n இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி லெவல் 6 - 2ன்னு வச்சுக்கலாமே. 6 - 2 into 6 - 2 + 1/2. So 4 into 5/2 10ன்னு வந்துடும் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள். இல்லை நான் இந்த ஃபார்முலா மறந்துட்டேன், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ வரைஞ்சிரு. 6th லெவல் இதுதான், n equal to 6. அப்புறமா 5 4 3 2. சம்டைம்ஸ் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. சம்டைம்ஸ் தே வில் நாட் ஆஸ்க் டைரக்ட்லி. இதில் வந்து பால்மர் இல்லாத லைன்ஸு, இதில் பாஷன் இல்லாத லைன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ யூ ஹாவ் டு நோ. ஓகே. ஸோ 6 to 2 எவ்வளோ ட்ரான்சிஷன் வருதுன்னு பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 6ல் இருக்கிற ட்ரான்சிஷன்லாம் போடலாமா? அப்படி போடலாம். 6ல் இருக்கிற ட்ரான்சிஷன் எல்லாம் போடலாம். அப்புறமா 5ல் இருக்க ட்ரான்சிஷன்லாம் போடலாம். அப்புறம் 4ல் இருக்க ட்ரான்சிஷன்லாம் போடலாம். அப்புறம் 3ல் இருக்க ட்ரான்சிஷன்லாம் போடலாம். அவ்வளோதான். மொத்தம் எவ்வளோ லைன்ஸ் வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி 10. ஓகே. தேங்க்யூ சுதா, கேப்டன் ஆஃப் கெமிஸ்ட்ரி. தேங்க்யூடா, தேங்க்யூ. ஓகே. சபரிநாதன் 4 ஏண்டா வருது? 4 ஃபேக்டோரியல் இஸ் கரெக்ட். 4 ஃபேக்டோரியல் இஸ் கரெக்ட். யா. பட் நடுவில் என்ன பண்ணிடுவாங்க? ட்விஸ்ட் பண்ணுவாங்க கொஸ்டினை. இதில் பேஷன் இல்லாத லைன்ஸ் என்னென்ன அப்படின்னா, 3க்கு வர லைன் எல்லாத்தையும் விட்டுருணும், மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகேவா? இது இன்னொன்று வேண்டாம் பண்ணாங்க. பேஷன் இல்லாத லைன்ஸ் அப்படின்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்க? n equal to 3 வந்து எலக்ட்ரான் வரவே வராதுன்னு சொல்லிட்டாங்க. The setup is done in such a way that no electron can transition directly to 3. அப்படின்னா 3ல எலக்ட்ரானே இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த டிரான்சிஷன் லைனையும் எடுக்கக்கூடாது, 3லேருந்து கிளம்புற லைனையும் எடுக்கக்கூடாது, இதையும் எடுக்கக்கூடாது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ வரும்? 1 2 3 4 5 6 தான் வரும். இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. 4 ஃபேக்டோரியல் ஏன்டா ஒர்க் ஆகுது? 4 into 3 into 2 into 1 வருமே. ஓய் வராதுடா. 4 into 3 12 24லாம் வரும்டா. 4 ஃபேக்டோரியல் வராது. சாரி 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் தான் வருமா? அதுவும் வராது.
இல்லடா இரு கன்ஃபியூஸ் பண்ணாத. n சீரீஸ் வரும், சம் ஆஃப் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது வரும். ஸோ 4 + 3 + 2 + 1 அந்த மாதிரி வரும். அதோட ஃபார்முலா தான் இது. இது ஃபேக்டோரியல் ஃபார்முலா கிடையாது, ஃபேக்டோரியல் வராது. யா, தேங்க்யூ வேல்முத்து. என்னடா என்னன்னு ஆரம்பிச்சிட்டிங்களா? நடத்துங்க. Okay, 10 is the right answer. 10 is the right answer. Well done. Next question. Ionization energy of sodium in kilojoule per mole if electromagnetic radiation of 242 nanometer is just sufficient to ionize sodium atom. Okay. This is ionization energy wavelength. Lambda equals to 242 into 10 to the power minus 9 meter. பட் இந்த ஃபோட்டானோட எனர்ஜி நான் கண்டுபிடிச்சேன்னா அயனைசேஷன் எனர்ஜி கிடச்சிரும். ஸோ E ஈக்குவல்ஸ் டு hc/λ. பட் கைஸ், எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்குறாங்க, கிலோ ஜூல்ஸில் கேட்குறாங்க. டு யூ கைஸ் நோ திஸ் ஷார்ட் ஃபார்முலா? 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா பிரவீன்? நைஸ் ஆஃப் யூ டு விசிட் ஹியர். இப்போயே JEE ஆரம்பிச்சிட்டிங்களா? வெரி குட். ஹேமந்த் கிருஷ்ணா வணக்கம்டா, வணக்கம். சுதா வாலிபால் கேர்ள் நான் பார்த்தேன்டா அப்போவே, தேங்க்யூ. ஓகே, ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் ஒரு ஃபார்முலா இருக்குடா. எலக்ட்ரான் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு 1240/λ இன் நானோமீட்டர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வச்சும் போடணுன்னாலும் போடலாம். இதை வச்சு போட்டு பார்க்கலாமா கொஞ்சம்? 1240/242 எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். எலக்ட்ரான் வோல்ட் அப்புறமா ஜூல்ஸ் கிலோ ஜூல்ஸில் மாற்றிக்கலாம். அது ஒரு பெரிய பர் மோல் தம்பிடா தம்பி, பர் மோலில் வேணும். யா சரி, இரு ஒன்று ஒன்றா பண்ணுவோம். how do you cancel this? 240 6 times பண்ணலாமா? 40.5 no 33. ஓகே, 14 வச்சுப்போம் ஃபார் த டைம் பீயிங். இன்டீஜர் கொஷின் வேறு கேட்குறானுங்கண்ணா. சரி, 6 2s are 0.6.66. அப்புறம் 4 அடிச்சிட வேண்டியது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கீப் இட் அஸ் 4. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 20.66/4. ஆல்ரைட், இந்த 6 எல்லாம் விட்டுடலாம். 51.66க்கு பதிலாக 51.2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 51.2 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது ரஃப்லி பர் ஃபோட்டான். ஓகே, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி இது. பட் ஐ வாண்ட் பர் மோல். ஓகே, ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு இவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. To convert 1 electron volt into joules, you just multiply by the charge. Okay, 1 electron volt joule convert பண்ணனும்னா you multiply it by 1.6 into 10 power minus 19. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான calculation தான் இது. So you can do it like this. So energy equals to exact value எடுத்துலாமேடா. பாயிண்ட் தப்பா வச்சிருக்கேன். 51.2 இல்லை 5.12. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு 5.12 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. திஸ் இஸ் பர் ஃபோட்டான். நம்ம என்ன பண்ணலாம், இதை ஜூல்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஜூல்ஸுக்கு மாற்றணும்னா 5.12 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 power minus 19 ஜூல்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, so this is going to be multiplied by 1.6. 1.6 5/3 no எடுக்கலாம். So roughly 25/3, 8 point something, 8.19, 8.2 joules. Okay, per photon. இப்போ now what we have to do is per mole எடுக்கிறோம், கிலோ ஜூல் எடுக்கிறோம். into 10 power minus 19 விட்டனே, into 10 power minus 19. Okay, multiply by Avogadro number. Okay, so this will be equals to 8.2 into 6.023 into
10 to the power 23 joules per mole. Okay, so இதோட வேல்யூ என்ன வருது? Multiply this by 6.022 into 10 to the power 23. So roughly 50 வருதா? எனக்கு இங்க 49.37 வருதுடா into 10 to the power, இங்க 10 power minus 19 இருக்கு. இது வந்து 10 to the power 4 னு வரும். Okay, joules per mole. So the exact value is 493.7 kilojoules per mole. So 493.7 kilojoules per mole. Rough value 15 எடுத்திருந்தா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनல கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கும். But I think the answer will be 494 கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். Exactly. 494 is the right answer. But multiplication based question, it can be done. What is this, sir? I could not understand anything. Udit, starting ல இருந்து வருமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிறாங்களாம். சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிறாங்களாம். அதை வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல எக்ஸ்போஸ் பண்றாங்களாம். 242 கரெக்டா இந்த வேவ்லென்த்ல அடிக்கும் போது என்ன ஆகுது? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் பீச்சிக்கிட்டு போயிடுது. கரெக்டா அந்த வேவ்லென்த்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேவோடைய எனர்ஜி தான் இந்த ஆட்டமோடைய அயனைசேஷன் எனர்ஜி. ஆனா ஒரே ஒரு போட்டானோட எனர்ஜி தான் நம்மளுக்கு இந்த வேவ்லென்த் கிடைக்கும். 5.12 எலக்ட்ரான் வோல்ட் பர் போட்டான் தான் அந்த அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் ஒன் ஆட்டம். ஓகே, ஆனால் நம்ம ஆன்சர் என்ன கேட்குறான்? கிலோ ஜூல்ஸ் பர் மோலில் கேட்குறான். நம்ம எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, கன்வெர்ட் என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டை ஃபர்ஸ்ட் ஜூல்ஸாக மாற்றணும். அதுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 1.6 into 10 power minus 19 போட்டுக்கோ. அதுக்கப்புறம் 1 per ஆட்டமை வந்து பர் மோலாக மாற்றணும். அதுக்கு நீ வந்து அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணுற. இதெல்லாம் பண்ணினா உனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை வந்து கிலோ ஜூலில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். உனக்கு ஜூல்ஸில் வந்திருக்கும், கிலோ ஜூல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, டிவைட் பை 1000, தட்ஸ் ஆல். ஓகே, that's it. That is the answer. Let's move on to the next question. 4 quantum numbers for electron in the outermost orbital of potassium. இப்போதான் ருபீடியம் பண்ணோம். இதே மாதிரி தான் பொட்டாசியம் வந்து 19. அப்போ ஆர்கன் 4s1 கரெக்டா? ஆர்கன் வந்து தேர்ட் ஷெல். ஹீலியம் நியான் ஆர்கன் 3 ஷெல் முடிஞ்சிச்சு. 4வது ஷெல்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் போகுது. 4s1 டன்னா. n ஈக்குவல்ஸ் டு 4, l ஈக்குவல்ஸ் டு 0, sன்றதுனால l வந்து 0 வந்திருக்கு. m வந்து 0ன்றதுனால 0 வந்திருக்கு. s மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆஃப். ஓகே, which is correct? Option B is the right answer. All right, you got 92%. Can I clear JEE Advanced? JEE Advanced is different ரா. நம்ம பர்சன்டைல் பற்றி கவலை கிடையாது. JEE Advancedல அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். கொஷினை புரிஞ்சுக்க முடியுதா உன்னால? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க உன்னோட கான்செப்டில், அதுதான் முக்கியம். ஓகேவா? JEE Advanced is a totally different game. ஆல்மோஸ்ட் 2 hours ஆக போதா? வெரி நைஸ், we have very good stamina. 60 அடிச்சிட்டோண்டா. ஆல்ரைட், 2025 எப்படி கேட்டிருக்கான்னு பாப்பா. ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் அன் எலிமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 9. அட்டாமிக் நம்பர் 9னா ஃப்ளூரின்ரா. கரெக்டா? பீரியாடிக் டேபிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ஐ எம் லிவிங் ப்ராபப்ளி a very good life. That is my ambition, to live a very good life. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஹாப்பியாக இருக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். which I am doing, right? This video is currently, yeah, it's going well. 2 hours நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. Almost so many students. I'm able to help all of you. That's a good life, right? Yeah, that's a good life. So I just want to be happy and be helpful for others. That's it. பெரிய ஆம்பிஷன்லாம் இல்லைடா. ஆம்பிஷன் என்ன பண்ணுது? நம்மளுக்கு கொஞ்சம் மென்டல் அகனி கொடுக்குது. All right, so this is fine, this is fun, and I also get to go through all of these beautiful concepts with you guys. நான் 11th standard படிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் திருப்பியும் உங்களோட சேர்ந்து நான் இது பண்றது வந்து I'm happy, right? That's why. Okay, right, correct statement கேக்குறாங்க. There can be 5 electrons for which ms equals to plus half and 4 electrons which
ms equals to minus half. இப்படி ஒரு configuration possibleன்றது தான் இந்த statement. Is that so? Let us see. Fluorine oda electronic configuration 1s2 2s2 2 1s2 2s2 2p5. okay, box diagram la போட்டோம்னா இப்படி தான் வரும். This is correct only. What they have told is exactly correct. 5 electron plus half இருந்துச்சுன்னா 4 electron minus half இருக்கு. This is true statement. This is true statement. There is only 1 electron in pz orbital. அது சொல்ல முடியாதுடா. ஏன் இப்படி பண்றானுங்க இந்த क्वेश्चनல? You can't say that. See, இந்த orbital pz electron pz ஆவும் இருக்கலாம். இது px லயும் இருக்கலாம், py லயும் இருக்கலாம். You can't say. You can't say. Okay, anyway. The last electron goes to orbital with n equals to 2 and l equals to 1. That is correct. இந்த எல்லாத்துக்குமே n equals to 2, l equals to 1 தான். இது correct, true. Sum of angular nodes of all atomic orbital is 1. Angular nodes என்றது l. So இங்க l equal to 0, இங்க l equal to 0. 3 ஆர்பிட்டல் இருக்கேன், 3ல வரணும். 2px 2py 2pz மூணுத்துக்குமே ஒவ்வொரு ஆங்குலர் நோட் இருக்கும். இது தப்பு. அப்பனா 3 வரணும். ஃபால்ஸ். ஸோ ஏ அண்ட் சி ஒன்லி தான் வருது எனக்கு. ஆப்ஷன் சி தான் வருது. டிட் யூ ஆல் கெட் இட் ரைட்? ஏன்டா பின்னு சொல்றீங்க? ஏ சி அண்ட் டியா? சம் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் வந்து 1 எப்படிடா வரும்? ஸோ இங்கே பார், இங்கே l equal to 0வா, இங்கே l equal to 0வா, இங்கே l equal to 1ஆ, இங்கே l equal to 1ஆ, இங்கே l equal to 1ஆ. ஸோ மொத்தம் 3 ஆர்பிட்டல். 3 ஆர்பிட்டலுக்கு ஆங்குலர் நோட் இருக்குது. 3 தானே வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் 3ல வரணும். ஓகே, ஆனால் ஐ வில் பி வெரி அப்செட் இஃப் தே கிவ் சி. கரெக்டா, சி கொடுத்துறாங்க. பி கொடுத்துருந்தா ரொம்ப அப்செட் ஆயிருப்பேன். ஐபிஎல் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? சூப்பர்டா, ஒன்று போட்டு விடுங்கடா. ஓகே, ஸோ தட் இஸ் அபார்ட், தட் இஸ் செகண்டரி. பட் கான்செப்ட் பர்டிகுலர்லி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறது நிஜமாலே ஒரு கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ஆக்சுவலி ஃபால்ஸ். ஹவு மெனி ஆஃப் யூ ரெக்கக்னைஸ் தட்? Can you put an emoji for that? How many of you recognize that? Angular node formula L தான்டா. L ஓட வேல்யூ தான் number of angular nodes. What is angular node? Okay, அருமையான கொஸ்டின்லாம் கேட்குறீங்கடா. இப்போ தான் வரேன் பார். angular node 3D ல பார்க்கலாமா angular node? இங்க இருக்கு பார். ஓகே, ஓ இது வேற ஒரு இஷ்யூ இருக்கா? ஓகே, டேக் அ லுக் அட் திஸ். ஜான்வரி ப்ரெப் ஆகும்போது சால்வ் பண்ணிட்டீங்களா? நைஸ்டா. இது 2025 கொஸ்டின். ஃபார்முலா மட்டும் கிடையாது. நம்ம பிZ ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம நார்மலாக போடுற மெத்தடில் ஒரு எலக்ட்ரான் தான் வரும். ஆனால் அது அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், டேக் அ லுக் அட் திஸ். இங்கே இந்த பிளேனில் காமிக்கிறாங்க பார்த்தியா? தீஸ் ஆர் ஆர்பிட்டல்ஸ், 3D ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஏதோ ஒரு பிளேனில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேன் தான் ஈஸியஸ்ட். YZ பிளேன் பாரு. அந்த பிளேனில் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 0. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆங்குலர் நோட். இந்த ஆங்கிளில், இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் 90 டிகிரிஸ் ஆங்கிளா, அந்த ஆங்கிளில் எலக்ட்ரான் டென்சிட்டி 0. 3D Z2 பாரு, ஆங்கிள் வந்து கரெக்டாக 90 டிகிரிஸ் வராது. கொஞ்சம் ஒரு மாதிரி வேறு ஆங்கிள் வரும். ஓகே, 45 டிகிரிஸோட கொஞ்சம் அதிகம், ஒரு 60 டிகிரிஸோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிளில் எலக்ட்ரான் டென்சிட்டி 0. அப்போ ஒரு கோன் மாதிரி வரும். கோன் மாதிரி வரும். அந்த ஆங்கிளில் எலக்ட்ரான் டென்சிட்டி 0. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆங்குலர் நோட். ஏன் வந்து அதை பிளேன் நோடுன்னு சொல்லாமல் ஆங்குலர் நோடுன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம். எஃப் ஆர்பிட்டல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் 3D ஆர்பிட்டல்ஸ். இந்த 3D ஆர்பிட்டல்ஸில் ஆங்குலர் நோட்ஸ் ஆர் பீயிங் ஷோன். இங்கே இருக்கு பார், இந்த இடத்துலையும் ஆங்குலர் நோட்ஸ்லாம் இருக்கு பார். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங், சீரியஸ்லி
3dz ஆர்பிட்டல்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா அதில் சி ஃப்ளூரினோடைய 2p ஆர்பிட்டலில் நம்ம வந்து யூஸ்வலாக இப்படி போடுவோம்டா. ஓகே 5 எலக்ட்ரான்ஸ் போட்டோம். இது px, இது py, இது pz நம்ம யூஸ்வலாக போடுவோம் கிளாஸ் ரூமில், அப்படி தான் போடுவோம். ஓகேவா? அப்படி போட்டால் there is only 1 electronன்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் this is not the only configuration. You can also have a configuration where x orbital does not have the second electron. Okay, அதுவும் இருக்கலாம். அப்போ pzல 2 எலக்ட்ரான் வரும். There is only 1 electron சொல்லியிருக்காங்க. So this is a wrong statement guys. Okay, எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல, பட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் இருக்கு கைஸ். இன்னும் 1 hour கூட நம்ம எடுக்கலாம். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரணும்னாலும் கூட வரலாம். சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கா டேய்? நான் ஒன்று சொல்லவா? சயின்ஸ் ஏன் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்? கஷ்டமாக தான் இருக்கு. இட் இஸ் ஹார்ட் ஒன்லி. ஓகே, பட் நீ ஒரு தடவை கற்றுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. அந்த சயின்ஸ் வந்து நீ ஒரு 10 வருஷம் கழிச்சு போனாலும் தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. ஓகே, சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் ட்ரூ பியாண்ட் எனி டவுட். உன் லைஃப் ஃபுல்லாக அது உண்மைதான். தட் இஸ் வை சயின்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால நீ ஒரு தடவை அந்த கான்செப்டை வந்து டீப்பாக ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து பொய்யே ஆகாதே. தட் இஸ் ஹவு இட் இஸ். ஜியாகிரஃபிலாம் மாறிட்டே இருக்கும்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஹிஸ்ட்ரிலாம் யார் எழுதுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹிஸ்ட்ரி மாறும். ஜியாகிரஃபிலாம் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்டில். பவுண்ட்ரி மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க. அதெல்லாம் மாறும். பட் மேத்தமெட்டிக்ஸ் மாற வாய்ப்பே கிடையாது. சயின்ஸ் மாற வாய்ப்பே கிடையாது. ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான்னா அது நீ லைஃப் ஃபுல்லாக உன் லைஃப் இல்லை, உன்னோட என்டையர் ஜென்ரேஷன்ஸ்க்கே ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தான். இட் வில் நெவர் சேஞ்ச். தட் இஸ் வை ஐ லைக் சயின்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் கான்ட் பி அண்டர்ஸ்டுட். யா, தட் இஸ் ஹவ் இட் இஸ். நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னா வேற ஆங்கிள் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். யூ கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஆல்ரைட். Yeah guys, don't think about dropping right now. Don't even think about that. Don't even entertain that idea. First session to முடிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும். Okay, let's go ahead with this question. Extra stability of half filled subshell is due to. ஒரு subshellல half filled electrons இருக்குன்னா எதனால அது இருக்கு? Symmetrical distribution of electrons, this is actually one of the reasons. Okay, smaller Coulombic repulsion energy, that is not the case. Presence of electrons with same spin in non-degenerate orbitals, no. Larger exchange energy, இந்த D தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் எல்லாத்துலேயுமே அது இருக்கு. Okay, relatively smaller shielding of electrons by one another, that is not true. ஒன்றுக்கு ஒன்று ஷீல்டிங் பண்ணிட்டு தான் இருக்கும். But the main reason is option D only. So C என்ன சொல்றாங்க? Presence of electron with same spin in non-degenerate orbital. இப்போ C கிடையாது. Degenerate orbitalல same spin இருந்தால் தான் உனக்கு extra stability கிடைக்கும். So BCD கிடையாது. I don't think E is also correct. A is correct, so we have to look at these two options. B has to be correct because எல்லாத்துலயுமே B இருக்கு. So option D has to be the right answer. E சொல்றாங்களா? How is that? Small shielding of electrons by one another. Some issue here guys. Some issue here because same shell இருக்கிற electrons they will repel each other. நிறைய क्वेश्चन தானடா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Yeah, I think E, there is a small mistake here guys. E small shielding la irkadra. Why would that be the case? Okay, so the only difference is E only.
relatively small shielding of electrons by one another. Shielding effect na enna theriyuma? Okay, I'll tell you what is shielding effect. ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுற்றி வந்து இன்னர் ஷெல் எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, எலக்ட்ரான் நவ் வெளியே இருந்து இன்னொன்று வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கேன். இந்த எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இன்னர் ஷெல் ஆர்பிட்டல்ஸ் வில் ரிப்பெல் திஸ் அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். ரிப்பல்ஷன் நடக்கும், உள்ள ரொம்ப க்ளோஸாக வர விடாது. ஓகே, கோர் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். நாட் ஓன்லி தட், சேம் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வில் ஆல்சோ ரிப்பல். ஓகே, so same shell electrons will also, that is called as shielding effect. They are saying that same shell la irundhuchina smaller shielding effect irukku அப்படின்றாங்க. Small shielding na less energy, but exchange energy dana main reason adula. That is there though. Option D வந்து சொல்லிட்டாங்க. E தான் I have to make sense of it. See, compared to core electrons it is true. Okay, compared to core electrons, shielding of incoming electrons by valence electrons is lesser only. That is there. Option B is given as the answer. Okay, so we will discuss this one point more detail. எங்க தெரியுமா பார்ப்போம்? இதை பீரியாடிசிட்டியில் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பார்ப்போம். அங்கே நம்ம பார்க்கலாம். உதித் இஸ் ஸ்பேமிங் சம்திங். என்னடா சொல்ல வர? வெயிட் பண்ணு. இன்டெக்ரல் இஸ் யூஸ்ட் இன் ரியல் லைஃப். அஃப்கோர்ஸ், ரியல் லைஃப்னா நீ என்ன சொல்ல வர? வாட் இஸ் ரியல் லைஃப்? நீ எங்கே போறியோ அங்கே தான் ரியல் லைஃப். நீ இன்டெக்ரல் யூஸ் பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டேன். சிம்பிள். எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும் ஆஸ் லாஸ்ட் எலக்ட்ரான்? இல்லடா லாஸ்ட் எலக்ட்ரான் எப்பவுமே பிசின்னு கிடையாது. நோ 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 பி எக்ஸ் ஒய் இசட்லாம் நம்ம கொடுக்குற கன்வென்ஷன். நீ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லலாம், ஒய் இசட்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் திஸ். Okay, what Jaydev is saying is also correct, because there is going to be some exchange energy. அதனால வர ரிப்பல்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றான். let us agree with this idea. Okay, so let us say that this is correct. Let us move on to the next question. All right, next question. Guys, time is 8 o'clock. ஒரு 5 minutes break எடுக்கலாமா? ஒரு 5 minutes. ஏய் உதித், ஆன்சர் பண்ணிட்டேன்டா. there are people who are using integration on a daily basis. there are people who are using integration on a daily basis. yes, நீ அந்த லைஃப்ல போனீன்னா நீ உன் லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணுவ, இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். லெஸ்ஸர் ஷீல்டிங் மீன்ஸ் மோர் அட்ராக்ஷன்டா. ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாமா? யூ கேன் சே பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும், ஸோ ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் சொல்லலாம். ஓகே, ஸோ லெட் மீ டேக் அ ஸ்மால் பிரேக், ஒரு 5 minutes. In the meantime, you guys can check out this question. I'll just be back, okay?
Checking. Are you all here? Sudha, sure da. Don't worry, we'll do it. Can you all hear me? Kekda. Hello, dark music. Welcome. Can you all hear me though? Hey, chill da. It's okay da. We'll be fine. Don't worry. Okay. Nice. Akash Nachiepan, welcome. Audible da. Okay. Fine. Okay. So let's look at this question. All right. Which of the following statements are correct if the threshold frequency of cesium is... Nada. Kudukla data. When cesium is placed inside a vacuum chamber with an ammeter and yellow light is focused on cesium, ammeter shows the presence of current. This problem is that in this word wait panna. I will check it and come. Cesium. .16 into 10 to the power 16 and the value kudukranga. Yeah, 5.16 into 10 to the power 14 hertz and solra. Okay, so let's do this. Frequency is 5.16 into 10 to the power 14 hertz. Okay, this is the frequency. We will wavelength. Okay, so lambda equals to nu equal to c by lambda. Lambda is equal to c by nu. Okay, this is that. So then let's just substitute 3 into 10 to the power 8 divided by 5.16 into 10 to the power 14. All right. So this is rough of 5 and 10 to the power minus 6 in 5 and 3 by 5 in 0.6. 0.6 into 10 to the power 6 meters nu varum அப்படினா roughly ஒரு 600 nanometers. Okay, இதுதான் வந்து roughly இப்போ இதோட கம்மியா தான் இருக்கும் 580 570 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஓகேவா, இங்க இருக்கு 580 னா yellow color light இருக்கு. All right, நல்லா செய்றாங்கடா நம்மள. Anyway, okay, so I'm just going to say இப்போ இதுதான் வந்து threshold wavelength. ஓகேவா, இந்த சைடு இருக்கிற wavelength I will take a different color. இந்த இடத்துல தான் threshold wavelength இருக்கு. இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா உனக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், அதை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நடக்காது. ஓகேவா, இதுதான் ஐடியா. ஸோ இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா நடக்கும். ஸோ எல்லோ we are just going to say yellow light is around 480 அந்த மாதிரி தான் yellow light வரும். ஓகேவா, so yes, this will give you photoelectric effect. Okay, when cesium is placed inside a vacuum chamber and an ammeter is connected to it and yellow light is focused on cesium, இந்த yellow light எலக்ட்ரானை eject பண்ணும். photoelectric effect ஓட ஐடியா ஞாபகம் இருக்கா? ரைட், photoelectric effect. ஏய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? Guys, chill guys, chill. It's okay. Let's focus on the concept. Come on. Yeah. So cesium, இப்போ இங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 580 நானோமீட்டர் லைட் வந்து த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. ஓகே, த்ரெஷோல்ட் வேவ்லென்த்தாக இருக்குது. த்ரெஷோல்ட் வேவ்லென்த். இந்த வேவ்லென்த்தை விட கம்மி வேவ்லென்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எனி லேம்டா தட் இஸ் லெஸ் தேன் 580 நானோமீட்டர்னா இட் இஸ் மோர் எனர்ஜெட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஆட்டம் எடுக்கிறேன், அதில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ஒரு 580 நானோமீட்டர் வச்சு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், எனிதிங் ஓவர் திஸ் எனர்ஜி, இந்த எனர்ஜியை விட அதிகமாக எனர்ஜி இருந்துச்சுன்னா அதுவும் இட் வில் கிவ் யூ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா, ஸோ டெஃபினெட்லி
this statement is actually a true statement. It will show the presence of correct photoelectric effect nadakkum. Next question. When the brightness of yellow light is dimmed, brightness na intensity, it is still yellow color light. Okay, yellow color light da adu. Ana intensity kammi pandranga. Value of current in the ammeter is reduced. True da. Current inradhu evvalavu electron அப்படின்றது தான் சொல்லும். ஓகே, எவ்வளவு எலக்ட்ரான் சொல்லும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லோ லைட் தான் அடிக்கிறேன், 10 லைட் அடிக்கிறதுக்கு பதிலாக 3 லைட் அடிக்கிறேன். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாகும், அப்போ கரண்ட்டு கம்மியாகும். கரண்ட்டு கம்மியாகும்ன்றது கரெக்ட். ஓகே, ட்ரூ. வேல்யூ ஆஃப் கரண்ட் ரெடியூஸ்டுன்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சி என்ன சொல்கிறான், வென் அ ரெட் லைட் இஸ் யூஸ். ரெட் லைட்டுன்றது இங்கே இருக்குடா, த்ரெஷோல்டு எனர்ஜியை விட கம்மியாக இருக்குது அதோட எனர்ஜி. அப்போது instead of yellow light, the current produced is higher. False da. Current produced 0 da. Okay, current produced 0. Threshold energy ku adhigama irundha mattum dhaan current varave seyyum, illa current varave varadhu. This statement is false. D statement, when a blue light is used, ammeter shows the formation of current. Is true. Blue light in the side irukku, energy adhigama irukku, so definitely varum. Solid state இருக்குடா JEE Advancedல. ஓகே, current produce ஆகும். ஓகே, so that is true. Option E என்னது, when a white light is used, ammeter shows formation of current. True. ஏன்னா white lightல எல்லா கலரும் இருக்கு, இந்த கலர் எல்லாம் சேர்ந்து அம்மீட்டரில் உனக்கு கொடுக்கும், இந்த சைடு கொடுக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒயிட் லைட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக எனர்ஜி வரும். ஸோ ABDE ஆப்ஷன் C is the right answer. Super da, super. All of you got it right. Well done. Let's move on to the next question. 74. Consider the ground state of chromium. How many electrons are with azimuthal quantum number L equals to 1 and L equals to 2 respectively? இது ரொம்ப ஈஸியான question ஆச்சே. குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். குரோமியம் ஃபுல்லாக எழுதிடலாம், ஏன்னா L equal to 1 2லாம் கேட்குறாங்க, அதனால் ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகே, ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குரோமியம் has anomalous electronic configuration. So 4s1 3d5 அப்படின்னு வரணும். பட் L equal to 1னா இது. ஸோ L equal to 1னா இதுதான் L equal to 1. L equal to 2 p ஆர்பிட்டல் தான் L equal to 1. ஓகேவா? L equal to 2னா d ஆர்பிட்டல் இது. ஓகே, இது L equal to 0 0 0 0 0, அதை விட்டுலாம். ஸோ 12 electrons are present in, இதில் 6 இருக்கு, இதில் 6 இருக்கு, 12 electrons, 5 electrons in d orbital. So 12 and 5 is the right answer. Option B. It's our time. You got it right, Sabarinathan. Okay, so 12 and 5 is the right answer. Okay, next question. Which of the following about an electron occupying 1s orbital in a hydrogen atom is incorrect? Okay, Bose radius A0. Okay, probability density of finding the electron is maximum at the nucleus. True தான்டா இது, உனக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? Total energy of electron is maximum when it is at a distance of A is equal to 0 from the nucleus. Total energy, kinetic energy minus இருந்துச்சுன்னா total energy plusல வரும். But that is not correct, no. That is not correct. Electron can be found at a distance of 2a0 from the nucleus is also true. Electron can be found. 1s orbital is spherically symmetrical is also true. This is false. Energy maximum adu varadu. That is not how it works. Okay, energy relationship liye adu kedaiyadu. சரி, நீங்கள் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் 3 எடுக்கிறீங்க, எங்கள் ஸ்கூலில் 3 வேறு வேறு டீச்சர் வச்சுருக்காங்க. வேல்முத்து நைஸ், எக்ஸ்பர்ட்லேருந்து கற்றுக்கிட்டது எப்போவுமே பெட்டர் தானடா. பட் ஐ கேன் டீச். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டீச்சர்ஸ். ஐ டோன்ட் நோ. ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் டீச்சிங் ஆல் 3, நோ ப்ராப்ளம். ஓகே, கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ கேனாட் பி நெகட்டிவ்டா, பட் அதோடைய ஃபார்முலாவில் மைனஸ் வரும். Any kinetic energy value cannot be negative. It has to be a positive value only. Potential energy can be negative. Total energy can be negative. And highest value for total energy is at infinity.
r equal to infinity. a நாட்ல வராது, அதுதான் பாயிண்ட். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், this one. For electrons in 2s and 2p orbitals, orbital angular momentum values respectively are. Okay. Square root of L into n plus 1 h by 2 pi. Okay. So, இது வந்து L equal to 0, இது L equal to 1. Okay. So, 0 and root 2 h by 2 pi. That has to be the answer. Okay. Option B. L equal to. So, formula என்னன்னா, orbital angular momentum formula, square root of L into L plus 1 into h by 2 pi. That's formula. Okay, all of you got it. B. Very nice. Moving on to the next question. Which are the following postulates of Bohr's model of hydrogen atom? Bohr's model பத்தி பேசுறாங்க, is not in agreement with quantum mechanical model. இந்த quantum mechanical modelல wave nature of electronலாம் எடுத்துட்டு வருவாங்க, போர்ல எடுத்துட்டு வர மாட்டாங்க. அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சரி பார்க்கலாமா? Electron in a hydrogen atom stationary state moves in a circle. இது வந்து Bohr's atom model. ஆனா quantum mechanical model இதை சொல்லாது. சர்க்கிள்லாம் இல்லை. ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வச்சு என்ன சொல்கிறாங்க, தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் இன் எலக்ட்ரான் தான் நீ சொல்ல முடியுமே தவிர ஆர்பிட்னு ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஓகே, ஹவு டு டிட்டர்மைன் ஃபார்மிங் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ், வாட் இஸ் த கிரைட்டீரியன்? மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி நம்ம கெமிக்கல் பாண்டிங்னு ஒரு சாப்டரில் பார்ப்போம்டா, அப்போ ஃபுல்லாக சொல்கிறேன் உனக்கு. ஓகே, முத்து கல்யாண் இஸ் ஆஸ்கிங், வணக்கம் ப்ரோ பேட்ச் ஸ்டூடெண்ட்டா, வெல்கம் வெல்கம் வெல்கம். பட் நான் ப்ரோ பேட்சே எடுக்கலையேடா, நான் விடியல் மட்டும் தான் எடுக்கிறேன் நான். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் JEE அட்வான்ஸ்ட்? யூ கோ இன் டெப்த் ஃபார் எனி கான்செப்ட்ரா, ஒரு விஷயம் கூட புரியாமல் இருக்கக்கூடாதுரா. அதான்டா JEE அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷனோட ஃபண்டமெண்டல் ஆட்டிடியூட். நியூ டு JEE, ஜீசஸ் சுரேஷ், ஐ ஹாவ் ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் 12th ஸ்டாண்டர்ட் போர்ட், வெரி நைஸ், வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் JEE. I was going through internet for like 3 hours, now I saw in YouTube. வெல்கம் டா, வெல்கம் வெல்கம். ஓகே, முன்னாடி இருக்கிற லெக்சர்ஸையும் பாரு. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம், இப்போ தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். மூவ்ஸ் இன் அ சர்க்கிள், போர்ஸ்ல ட்ரூ, குவாண்டம்ல ஃபால்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பண்றோம். Not in agreement. Okay, so you can say this is not in agreement. An atom can take only certain distinct energies. These allowed states of constant energy are called as stationary states of atom. இது true தான்டா. Even in quantum mechanical atom model இது ரெண்டுமே work out ஆகும். Okay, an atom in a stationary state does not emit electromagnetic radiation as long as it stays in the same state. இதுவும் வந்து ரெண்டுத்துக்கும் agree ஆகும். Not in agreement தான் கேட்டிருக்காங்க, not in agreement கேட்டிருக்காங்க. When an electron makes a transition from high energy stationary state to lower energy stationary state, then it emits a photon of light. This is also in agreement with both of these things. Option A is the only thing that is not in agreement with both the philosophy. Bohr's atom model தான் இந்த circular orbit, நியூக்ளியஸ் இங்கே போட்டுட்டு எலக்ட்ரான் இப்படியே சுற்றிட்டு இருக்கு அப்படின்வாங்க. ஆல்ரைட், எலக்ட்ரான் அப்படி காரில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து Bohr's atom model. But now we know it is a quantum particle. We should not think of it like a particle that is moving in space. அந்த மாதிரி யோசிக்க கூடாது. It has dual nature. Wave particle duality இருக்கு. ஓகே, அதனால இந்த மாதிரி யோசிக்கிறது தப்பு அப்படின்றது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். ஓகே, I don't know வேல்முத்து, I have not seen that. Okay, so option A is the right answer. Guys, 82 டா, 100 வந்துரும்டா, க்ளோஸ், வெரி க்ளோஸ். Which of the following statements are true? Subsidiary quantum number na azimuthal quantum number L, okay, describes the shape of the orbital. This is true da. Shape of the orbital வந்து நம்ம L கிட்ட இருந்து தான் கிடைக்குது நம்மளுக்கு. Okay, some Dari's surface diagram of 2px orbital இது கரெக்டா? இது ஓகே, இது கரெக்ட். 2px orbital இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது z axisனு வச்சிட்டோம்னா y axisல இப்படி இருக்கும். This is correct, this is correct. Okay, true statement. True தான் கேட்டிருக்காங்க. All right, next. The positive and negative signs in wave function of 2px orbital refer to charge கிடையாதுடா. It does not refer to charge. Excuse me. It does not refer to charge. It has a, yeah, இப்படி பண்ணிறாங்க. It is not charge. Okay, anyway, we will see. Wave function 2px orbital is 0 everywhere in the xy plane. Huh? No, this is not correct. 2px orbital na enna theriyuma? Idu x axis, idu y axis, z axis nu vechikkiyen. Okay, x direction la oru lobe irukum,
இந்த டைரக்ஷன்லேயே ஒரு லோப் இருக்கும். எங்கே இருக்காதுன்னா YZ பிளேனில் தான் ஒன்றுமே இருக்காது, அங்கே தான் நோடு வரும். ஓகே, யா சுதா, யா ஒய் நாட், யூ கேன் அஃப்கோர்ஸ். ஓகே, அதனால வராது. வேவ் ஃபங்க்ஷன் 2px ஆர்பிட்டல் இஸ் 0 எவ்ரி ஒன் XY பிளேன்ன்றது தப்பு. த ப்ராப்ளம் இஸ் நம்மளுக்கு A and B தான் கரெக்டுன்னு வருது. அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. I think they will say D option, but it does not refer to charge டா. சார்ஜ் கிடையாதுடா, அது சார்ஜ் கிடையாது. ஆம்ப்ளிடியூட்னு வேணா சொல்லலாம், அது சார்ஜ் கிடையாது. I think they are going for option A and D. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ தானே, இது ட்ரூ கிடையாது. வேவ் ஃபங்க்ஷன் இஸ் 0 இந்த XY பிளேன், ட்ரூ கிடையாதுடா. XY பிளேன் இப்படி இருக்கும். I can show you demonstrably that it is not true. Hold on guys. Okay, 2px orbital 3D ல பார்க்கலாம் நம்ம. We will ask for 3D representation of it. Okay, sometimes அது வந்து ஒரு ஆப்லெட்ல கொடுத்துருவாங்க. இங்க இருக்கேன் பார். என்னடா 2px orbital? Not this one. Hold on guys. Okay, just give me a minute. This needs to be seen, right? sketchfab சூப்பரான ஒரு சைட். அதில் sketchfabல உங்களுக்கு லிட்ரலாக 3Dல நீங்கள் பார்க்கலாம், மூவ் பண்ணி பார்க்கலாம் அதை. ஓகே, ஐ திங்க் ஐ காட் இட். எஸ், ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல, பட் ஐ வாண்ட் டு ஷோ திஸ் டு யூ. இங்கே இருக்கு பார், இதாண்டா 3py ஆர்பிட்டல். py ஆர்பிட்டல் இது தெரியுதா கைஸ்? Are you all able to see this? 10ல இருக்கு. 4 chemistry chapters is equal to 1 chapter of 11th chemistry. Maybe guys, check it out. Okay, இது py, நம்மளுக்கு py வேண்டாம், px. இங்க இருக்கு பார் px. ஓகே, x axis ரெட் கலர், z axis y கலர் green. ஓகே, இப்போ இந்த YZ பிளேன் இருக்குல்ல, அதில் தான் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி 0வா இருக்கு. பட் XZ பிளேனில் எப்படி இருக்கு பாரு, XY பிளேன் சொன்னாங்கல்ல, XY பிளேன்றது இந்த ப்ளூ அண்ட் ஒய் பிளேன், இதில் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கே. புரியுதா? இதுதான் PX ஆர்பிட்டல். இது மாதிரி இருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன். ஓகே, பட் YZ பிளேனில் தான் நம்மளுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி 0வா இருக்கு. XY பிளேனில் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. இந்த XY பிளேனில் இருக்கு பாரு இந்த இடத்துல. இந்த லோபே எக்ஸ் ஆக்சிஸ்ல தானே இருக்கு, அதனால தானே அது பேரு PX ஆர்பிட்டல். There is no way that this has 0. All right. Yeah, thank you Bala Sulochan, thank you so much. Okay, so this is not true டா. அவங்க சொல்றது வந்து அது கிடையாது. 0 அப்படின்றது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. How is that possible? A and D is wrong. A and B is correct. இந்த இடத்துல B போட்டிருந்தீங்கன்னா அப்போ கரெக்ட். Okay, chill guys, chill, it's okay. Very nice, your philosophy of challenging of the question is nice. Thank you Murali, thank you. Nearing century, slow and steady சொல்றோம்ல, நம்ம காமா நம்ம பண்ற வேலையை என்ஜாய் பண்ணோம்னு வச்சுக்கேன், டெய்லி 100 போடலாம்டா, ப்ராப்ளமே இல்லை. Orbital is more like the space, possibility of space where an electron can non-zero. Yes da. It is the space in which the probability of finding an electron is non-zero. ஷேப், ஃபிக்ஸ்டு ஷேப்புன்றதை வந்து நம்ம அந்த ஐடியாலேருந்து வெளியே வரணும். ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. இப்போ எப்படி தெரியுமா சொல்லலாம், ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் என்டையர் யூனிவர்ஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்கேன், அப்போ ஷேப் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், ரைட்டா? பட் இப்போ சப்போஸ் நீ வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது இன்னொரு நியூக்ளியஸ் பக்கத்தில் வருதுன்னு வச்சுக்கோ, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த செகண்ட் நியூக்ளியஸ் வில் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ். ஓகே, ஆர்பிட்டலோட ஷேப் ஏன் மாறுது? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். இன்னொரு நியூக்ளியஸ் வரும்போது அதோடைய எனர்ஜி லெவல்ஸ், சில எனர்ஜி லெவல்ஸில் தான் அது இருக்க முடியும். that is defined by the space and shape. நம்மளுக்கு அந்த ஸ்பேஷியல் காம்பனண்ட் அப்புறம் தான் உள்ள வருது. if we take 2px 2py and 2pz, electron density is 0 at the origin. correct ra? You can say that, Shankaran. Okay, next question போயிடலாம். according to Bohr's model of hydrogen atom, which of the following statement is incorrect?
போர்ஸ் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ல எது கரெக்ட் எது தப்பு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துலாம். ரேடியஸ் ஆஃப் ஃபோர்த் ஆர்பிட் இஸ் 4 times larger than that of second orbit. Why don't we do this? R4 formula ஞாபகம் இருக்கா? R4 equals to R1 radius of first orbit into n square by z. Okay, so fourth orbit na 16 R1 by z. இதே இந்த second orbit na R2 equals to 4 R1 by z. It is 4 times. Super da. 16 R1 by z, 4 R1 by z, 4 times தான் கரெக்டாக இருக்கு. True. Okay. Radius of 8th orbit is 4 times larger than that of 4th orbit. 4th orbit already கண்டுபிடிச்சிட்டோம். So 8th orbit மட்டும் பார்க்கலாம். Wow, 64 R1 by z. 64க்கும் 16க்கும் 4 times கரெக்டாக தான். கரெக்டா இதுவும் கரெக்டா? True statement. அவங்க incorrect கேட்குறாங்கடா. Next, radius of 6th orbit is 3 times larger than that of 4th orbit. 4th orbit already எடுத்துட்டோம். 6th orbit is 36 R1 by z. 16க்கும் 36க்கும் என்னடா காம்பினேஷனே இல்லையடா? 6 6 ஆர் தானே போட்டோம். n square by z கரெக்ட் தான். 36 R1 by z இல்லையே, வரலையே. False. Third orbit is 9 times larger than that of first orbit. This is true. R3 is obviously n square ன்றது 9 R1 by z. ஹைட்ரஜன் தானே கேட்டிருக்காங்க. z equal to 1 always. So 9 R1 வரும். This is true. So option C is the right answer. Okay. January session PYQ இருக்கு. இது வந்து 2025 PYQ. 2025 PYQ. January session PYQ முடிச்சிட்டோம்னா ஒரே ஷார்ட்ல 3.5 hours போட்டுடலாமாடா? வாட் யூ சே? இன்னைக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை முடிச்சு வச்சிருவோமா? உங்க கையில தான்டா இருக்கு. எப்போ வந்து லெட் மீ புட் இட் திஸ் வே, எப்போ வந்து வியூவர்ஷிப் 20க்கு கீழே போதோ அப்போ ஐ வில் ஸ்டாப். ஓகே, 20க்கு கீழே போயிடுச்சுன்னா வி வில் ஸ்டாப். உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான், உங்க இன்ட்ரெஸ்ட் தான் என் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஃபார் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ப்ரொவைட்ஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் E versus Z plot of a constant n. எதை சொல்ல வரான் இதுல? ஓகே, E versus Z plot, energy versus atomic number plot for a constant n value. Okay, so எனர்ஜிக்கும் atomic numberக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, directly proportional to z square. Energy of nth orbit சொல்லுங்க. Energy formula for nth orbit. One second. Minus 13.6 z square by n square தான். Yeah. Z square by n square. So E equals to minus 13.6 z square by n square. நம்ம n square யும் 13.6 யும் கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். So E is proportional to z square. அவ்வளவுதான். ஸோ ஒரு பேரபோலிக் ஷேப் வேணும் நம்மளுக்கு. z இன்க்ரீஸ் ஆக பேரபோலா மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். நைஸ். ஓய், மைனஸை விட்டோண்டா, மைனஸ் z ஸ்கொயர்டா. மைனஸை விட்டோண்டா. மைனஸ் 13.6 z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். மைனஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் போகணும், பாசிட்டிவ் டைரக்ஷனில். ஒரு செகண்ட் பார்த்துருக்கலாம். சை, ஒரு செகண்ட் தான்டா. We should take negative. D is the right answer. Okay, anyway, so we will get past this. Okay, minus is important. Remember that. Okay, minus sign வரைக்கும் important இருக்கு. Statement 1, it is impossible to specify the Heisenberg's uncertainty principle simultaneously with arbitrary precision both linear momentum and position of a particle. That is exactly what it is. Delta P into delta X is at least h by 4 pi. இதுதான் Heisenberg's uncertainty principle. We know this. Alright, statement 2 என்ன சொல்றான்? Position and uncertain measurement of momentum are equal for an electron. ரெண்டுமே equal னு வச்சிட்டோம்னு வச்சுக்கியேன். What will it happen? So delta x square is at least h by 4 pi னு வரும். அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டெல்டா எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் h by 1 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் h by pi அப்படின்னு வரலாம். ஓகே, தென் அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் ஆஃப் வெலாசிட்டி. திருப்பி வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். டெல்டா எக்ஸ் இன்டூ
m into delta v is at least h by 4 pi. Okay, so in the delta x substitute பண்ணிடலாம். delta v is at least h by 4 pi m into delta x. Can we actually do that? Yeah, we can do that. Why not? H divided by 4 pi into m into 1 by 2 square root of h by pi. இப்போ இது ஒன்றா கேன்சல் பண்ணும். ஓகே, ஸோ பை இது கேன்சல் ஆகிடும். ரூட் பை கேன்சல் ஆச்சுன்னா ரூட் பை கீழே வரும் டினாமினேட்டரில். ஓகே, h ரூட் h கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ரூட் h வரும். தட்ஸ் இட். ஸோ 1 by 2m root of h by pi. This is the delta v value. 1 by 2m root of h by pi is correct. Correct. This statement is correct. This statement is also correct. So both are correct. Both statements are correct. B is correct. Well done. All right. Okay. Very nice. Next, Bohr's radius வச்சு ஒரு question கேட்டிருக்காங்க. If A0 is denoted as Bohr's radius, then what is the de Broglie wavelength? De Broglie wavelength நம்ம எடுத்தாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 2 pi r equals to n lambda. ஞாபகம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் போட்டோமே அதே ஃபார்முலா தான். லாம்டா கால்குலேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த de Broglie wavelength ஆஃப் எலக்ட்ரான் present in second orbitum? ஸோ n equals to 2 கொடுத்துட்டாங்க ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ n equals to 2 r2ன்னு வந்துடும் அப்போனா இது. ஓகே, ஸோ லாம்டா ஈக்குவல்ஸ் டு 2 pi r2 by 2. 2 gets cancelled. So pi into r2. r2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, a0 வச்சு போட்டிருக்காங்க. So let's do this. So r equals to n square by z into a0. இதுதான் ஃபார்முலா. So r2 equals to 4 by z into a0. முடிஞ்சிச்சு. z வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் தானே, 1 தான். So 4a0. So lambda equals to pi into 4 into a0. 4 pi a0 அப்படின்னு ஏதாவது இருக்கா? n தான் 2 சொல்லியாச்சேடா. n அப்படியே வச்சுக்கிறோம். சரி, ஓகே ஃபைன், வச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம n இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம மாற்றிக்கணும். 2 pi r0 by n வச்சுக்கணும். 2 pi r2 by n வச்சுக்கணும். இப்போ r2க்கு மட்டும் 4a0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4a0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 by n into 4a0. ஸோ 8 pi a0 by n வச்சுக்கலாம். Option A is the answer. Well done, Harshita, got it right. Only 14 members are. It's okay da. We will complete 100. 100 முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் suppose if you have any doubts we can figure it out. Okay, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். Then let's do this. Which of the following is or are not correct with respect to energy of atomic orbitals of hydrogen atom? Not correct கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆட்டம்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் எனர்ஜி வரும். ஓகேவா? that means within any shell it has to be equal. So 1s 2s 2p எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் 3s 3p 3d எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ 1s இது 2s 2p எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். இது 3s 3p 3d எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, between shells energy can be different. So fourth energy will be higher than third energy and so on. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இது தப்பு. ஓகே, இதுவும் தப்பு. 4s வந்து 3dயோட கம்மியாலாம் வராது. 4s வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ C and D is the right answer. They are asking for incorrect statement. Thank you, Murali. It's okay da. See, I'm doing this. Views வேற, viewership வேற. It's okay, it's okay. We will do it. You guys are still there, no? Then what? We'll do it. We'll continue to do it. Okay. Option D is the right answer. Very nice. In a multi-electron atom, which of the following orbitals described by 3 quantum numbers will have the same energy in the absence of electric and magnetic field? இந்த electric and magnetic field absent ன்னு சொல்றதுனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அது இல்லைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நார்மல் ஆட்டம்ல which of them will have the same energy அப்படின்னு கேட்குறான். டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் கேட்குறான், அவ்வளோதான். எந்த மல்டி எலக்ட்ரான் ஆட்டம் சொல்லிட்டான். ஸோ ஹைட்ரஜன் மாதிரி கிடையாது. ஓகே, சரி, ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம டெசிக்னேட் பண்ணிடலாமா? 1s இது பேர், இது பேர் 1s, இது பேர் 2s, இது பேர் 2p. m = 1ன்னா ஏதாவது இருக்கலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. இது பேர் 3d, இதுவும் 3d.
திஸ் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக்லி 3dz². பட் இது ரெண்டுத்துக்கும் சேம் எனர்ஜி இருக்கும், மற்ற எதுக்குமே சேம் எனர்ஜி கிடையாது. ஓகேவா? ஸோ டி அண்ட் டி இஸ் த ரைட் ஆன்சர். 3D எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜி இருக்கும். ஓகே சங்கரன், we have got it all in good time da, don't worry. Okay, yeah. So neutral atom meaning charge இல்லாத atom. சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலி இட்ஸ் த சேம் திங். போர்ஸ் ஆட்டம் மாடல் பொறுத்த வரைக்கும் அதில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நியூட்ரல் ஆட்டம் சார்ஜ் இல்லை, அவ்வளோதான். ஓகே, சரி. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கைஸ் 97, we are so close da. For hydrogen atom, orbital with lowest energy r. ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஷெல் நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். n+l ரூல் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி கான்செப்ட்ல மல்டி எலக்ட்ரான்ல n+l யூஸ் பண்ணலாம், இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இங்க ஜஸ்ட் ஷெல் நம்பர் தான் பார்க்கணும். ஸோ 3p 3z² 3dx² - y² ஆல் வில் ஹாவ் த லோயஸ்ட் எனர்ஜி. ஸோ B, C and D, ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர் அமங் த கிவன் ஆப்ஷன். ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சி, இப்போ ஒரு இந்த ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட் படிச்சிருக்கீங்களா? அதில் என்ன வரும்னா, ஒரு ஆட்டம் இருக்கு, அதை நீ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் அலைன் ஆகிற ஆர்பிட்டலுக்கு வந்து எனர்ஜி மாறும். மேக்னெட்டிக் ஃபீல்டில் கிராஸாக இருக்கிற ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி மாறணும்னு அவசியம் கிடையாது. எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் அப்போசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ எனர்ஜி வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர்பிட்டலோட எனர்ஜி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இன்னும் நல்லா படிப்பீங்க. ஓகேவா? ஸோ எனிவே, தட் இஸ் வை மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஈவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ வில் ஹாவ் த சேம் எஃபெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்ல. ஸோ அப்போ வந்து சில ஆர்பிட்டலோட எனர்ஜி மட்டும் மாறும். தட் இஸ் வை அவங்க வெரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க, இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் இன் திஸ் ஒன். ஆல்ரைட் guys, next question. For a given shell, total number of allowed orbital is given by n². ட்ரூ தான் இது. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து n² தான். ஃபார் எனி சப்ஷெல் L வேல்யூ இருக்கும், the spatial orientation of orbital is given by -L to +L values including 0. This is also true. Spatial orientation na magnetic quantum number. Magnetic quantum number oda values வந்து -L to +L including 0. That is also true. Both statements are true. Option A is the right answer. 100. Guys, 100. Okay, so இப்போ number of students கம்மியா இருக்கிறதுனால what I will do, I will finish all the questions. Okay, இருந்துட்டு போட்டோம், we will just finish, but கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். So don't worry about it. Okay, how I used it in, I didn't use it in the previous question. அந்த magnetic field electric field இல்லைன்றதுனால நான் நார்மலாக எப்படி போட்டேனோ அந்த மாதிரி தான் போட்டேன். ஓகேவா? ஆல் ரைட், தேங்க்யூடா சுஹாஸ் ஸ்கந்தா, தேங்க்யூ. டுடே we have completed century in 2.5 hours. டெஸ்ட் மேட்ச் தான் இன்னைக்கு ஃபுல்லாக. பட் ஸ்டில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 100 போட்டிருக்கோண்டா. நம்ம சின்ன விஷயம் கிடையாது. யூ ஹாவ் டு பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஸ். ஆல் ஆஃப் யூ ஹாவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் எக்ஸலன்ட் ஸ்டாமினா கைஸ். ஹை ஃபை ஃபார் எவ்ரிபடி. ஓகே, அவ்வளோ ஈஸி கிடையாது, சீரியஸ்லி சேயிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, பிளாட் ஆஃப் ரூட் வி வெர்சஸ் அட்டாமிக் மாஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இது ஆக்சுவலி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனோட கொஸ்டின். இது வந்து அட்டாமிக் நம்பரோட ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அட்டாமிக் மாஸோட ஸ்ட்ரெயிட் லைன் வராது. இது வந்து ட்ரூ. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இரு ஒரு நிமிஷம். பிளாட் ஆஃப் வி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஐயோடா, அப்போ இது ட்ரூ கிடையாது. பிளாட் ஆஃப் ரூட் வி தான் ட்ரூ. ஸோ இதுவும் ஃபால்ஸ். நல்லா செய்றீங்கடா. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ரூட் வின்னு நான் பார்த்துட்டு இதை சொல்கிறேன். This is cool. Yeah, root V. Many of you have actually identified. I saw this and then went to here. Not good guys. அதனால தான் எப்பவுமே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு தடவை எக்ஸ்ட்ரா ஒரு தடவை படிச்சுக்கணும். பி வெரி கேர்ஃபுல். எனிபடி கேன் மேக் அ மிஸ்டேக். ஓகே, ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஒரு தடவை ரீசெட் பண்ணிக்கணும் ஒரு தடவை. ஆல்ரைட், 900 நானோமீட்டர்ஸில் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களாம் மசில் பெயின்காக. ஓகே, விச் ஸ்பெக்ட்ரல் லைன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் சூட்டபிள் ஃபார் திஸ்? 900 நானோமீட்டர்னா என்னடா வருது? லாம்டா 900 நானோமீட்டர்னா ஹை வேவ்லென்த்தில் இன்ஃப்ராரெட்டில் வருது. கரெக்டா? இன்ஃப்ராரெட்டில் வருது. ஸோ லைமன் கிடையாது, இது அல்ட்ரா வயலட்டில் வரும். பால்மர் லைட்டு, விசிபிள் லைட்டு.
ஸோ இதுவும் கிடையாது. பாஷனில் வருமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி டு 3 எடுத்து பார்ப்போமா? இட்ஸ் ஈஸியர் தட் வே. ஸோ 1/λ ஈக்குவல்ஸ் டு Rydberg's constant RH into 1/n1 square minus 1/n2 square. இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ Rydberg's constant 10⁵ வச்சுருக்காங்க சென்டிமீட்டர் இன்வர்ஸில். நம்மளுக்கு நானோமீட்டரில் வேணும். ஓகே ஓகே 1/9 minus 0. ஓகே, ஸோ lambda equals to இது 10⁵ சென்டிமீட்டர் இன்வர்ஸில் வருது. 9/10⁵ சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? சென்டிமீட்டர்ஸே 10⁻² மீட்டர்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ திஸ் வில் பி 10⁵. 10⁵ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா 9 into 10⁻⁻7 மீட்டர்ஸ். ஓகே, இதை நம்ம நானோமீட்டர்ஸில் எழுதணும்னா 10⁻⁻9னா நானோமீட்டர்ஸில் வரும். ஸோ யூ கேன் ரைட் திஸ் ஆஸ் 900 into 10⁻⁹ நானோமீட்டர்ஸ். மீட்டர்ஸ். ஸோ 900 நானோமீட்டர்ஸ். திஸ் இஸ் கரெக்டா? ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு போட்டேன்னா, ஏன் 5 to 3 போடலன்னா கொஞ்சம் அது சப்ட்ராக்ஷன்லாம் வரும். இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கால்குலேஷன் போட்டேன், அதுவே ஆன்சராக வந்துடுச்சு. ஓகே, ஸோ 900 நானோமீட்டர், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபேன்டாஸ்டிக். கோகுல் லோகநாதன், வெல்கம் டா. யுவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட் கோகுல் டெலிகிராமில் படிச்சிருக்கியா? விச் ஃப்ரம் வேர் டா? ஃப்ரம் வேர்? விடியலா? ஓகே, let's be practical. Scored 76 in mains, 92% in chemistry, didn't attend maths, really did bad in time management. How can I improve? You know the answer. Chemistry கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு மேக்ஸில் ஒரு 8 கொஷின் 10 கொஷின் போட்டினா you are done. You will already score 95% plus. கெமிஸ்ட்ரியில் ஒரு 17 கொஷின், நம்பர் ஆஃப் கொஷின் தான் இப்போ பார்க்கணும். ஃபாஸ்ட்டாக போட முடியுமா ஒவ்வொரு கொஷினும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஓகே கைஸ், லெட்ஸ் ஃபிக்ஸ் த டைம் அட் 9 o'clock. அது வரைக்கும் எவ்வளோ கொஷின் போடுறோமோ அவ்வளோ போடலாம். So I think I will leave the rest of the 2025 questions for you to do as homework. Let's move on to question 2026. All right. Wavelength of photon A is 400 nanometer. Frequency of photon B is 10⁻16. Wave number of photon C is 10⁻4. Order of energy கேட்டிருக்காங்க. You have to bring it all to the same unit. அதுதான் முக்கியம். Okay. Wave length கொடுத்திருக்காங்க. So I think it's easier to do wave number for all three da. Okay, wave number, energy is directly proportional to wave number. இங்க பார், E is equals to hc/λ. இதுதான் வந்து wave number, hc into nu bar. So E is directly proportional to nu bar. Nu bar அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகேவா? C, A, B, C. C ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. wave number is for C 10⁴ சென்டிமீட்டர் இன்வர்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஏவோட வேவ் லென்த் எடுத்துட்டு 400 நானோமீட்டர், அதோடைய வேவ் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். 1/λ equals to 1/400 into 10⁻⁻9 மீட்டர். ஓகே, -7 சென்டிமீட்டர்னும் போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாமா? -7 சென்டிமீட்டர். ஓகே, which means let's calculate this. 400 இங்க கட் பண்ணினா 10⁻⁻5, 10⁻5 வந்துரும் மேல. 1/4 into 10⁻5 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கரெக்டா வந்துச்சா? 10⁻⁻5 1/4 10⁻5 கரெக்ட். 1/4 வந்து 0.25 எடுத்துக்கலாம். 0.25 into 10⁻5 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். 10⁻4ல வச்சுக்கலாம். இது 10⁻4ல தானே இருக்கு. ஸோ ஒரே ஒரு 10 இங்க உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா 2.5 into 10⁻4 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க பிக்கு. சி 10⁻4. சி வந்து நியூ பார் இஸ் 10⁻4 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இது வச்சுக்கலாம். பியோடைய ஃப்ரீக்வன்சி வந்து 10⁻16 செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நியூ ஈக்குவல் டு c/λ. ஓகே, so you want 1/λ only. So 1/λ equals to nu by c. அவ்வளோதான்.
Okay, so you have 10 to the power 16 divided by 3 into 10 to the power 8 மீட்டர்ஸ்ல வரும். இது செகண்ட் இன்வர்ஸ், இதுவும் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். மீட்டர் இன்வர்ஸில் வரும். யூ கேன் ரைட் இட் as சென்டிமீட்டர். 3 into 10 power 10 centimeters. Yeah, 1 meter equal to 100 centimeters இல்லையா? So 10 centimeters. Okay, so then you cut it. 10 to the power 6 மேலே வந்துடும். So 1/3 into 10 to the power 6 centimeter inverse, which is 0.33 into 10 to the power 6 centimeter inverse. இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே யூனிட் எடுத்துட்டோம்னா 33 into 10 to the power 4 centimeter inverse. Okay, so அது 10 power 4, இது 2.5, இது 33. So C தான் வந்து கம்மி எனர்ஜி, lowest energy C, and then A, and then B. Option C is the right answer. Okay, all of you got it. C. Well done. Option C is the right answer. Well done. Okay, next question. No, 10 minutes irukku. I think we'll do something like 3 or 4 questions. Let's see. Wave numbers for 3 spectral lines of hydrogen atoms are considered. Identify the set of spectral lines belonging to Balmer series. Balmer series la எந்த லைன் இருக்கும்? Balmer series உடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இது என்ன கொடுத்திருக்காங்க? வேவ் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ 1 by lambda equals to Rydberg's constant into 1 by n1 square minus 1 by n2 square. இந்த பால்மர் சீரீஸ்னா எப்போவுமே செகண்ட் லைனுக்கு தான் போகும். n equal to 2. டபுள் ஹாஃப் செஞ்சுரி 100 போட்டோம்டா அப்பவே போட்டோம். Your shift question. Okay, so for Balmer series n1 can be anything, n2 has to be 2 or n1 has to be 2. Yeah, n1 has to be 2. செகண்டுக்கு தான் வருது. வேற எங்க இருந்து வேணாலும் வரலாம், ஆனால் செகண்டுக்கு தான் வருது. ஓகே, யா, தட் மேக் சென்ஸ். ஸோ லெட் அஸ் டூ ஆர்ன்றது ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆர் இன்டூ 1/4 மைனஸ் 1/n2 ஸ்கொயர். இப்போ n2க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போட்டால் நம்மளுக்கு இந்தந்த வேல்யூஸ்லாம் வரணும். ஓகேவா? 9 4s are 36. ஓகே, 3 யூஸ் பண்ணலாம். அண்ட் n2 cannot be 1. n2 cannot be 1. ஓகே, ஸோ லெட் அஸ் நவ் ஃபைண்ட் அவுட் n2 ஈக்குவல்ஸ் டு 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ செட் வச்சுக்கலாம். என்ன ஆகும்? r இன்டூ 1/4 மைனஸ் 1/9. அப்போ என்ன வரும்? 9 minus 4/36. ஸோ 5r/36ன்னு வந்துடும். இது ஒன்று. 4 வச்சனா என்ன கிடைக்கும்? 4 4s are 16. 16 minus 4, 12. 12/16 4s are 64. So 12r/64. You can cut it, no? 4 la cut panna 3r/16 வரும். 3r/16. Okay, 5r/36, 3r/61, 16. So the third one has to be 5r/36 இருக்கு, 3r/16 இருக்கு. So the third one has to be 21r/100. Let's see. 5 போட்டனா என்ன கிடைக்கும்? This is for this one. So when n2 equals to 5, நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருக்கோம்டா. இது n2 equal to 4, இது n2 equal to 3, n2 equal to 5 போட்டினா r into 1/4 minus 1/25. 25 minus 4/100. கரெக்டாக வந்துச்சுடா. 21r/100. இதுதான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் செஷன். தேங்க்யூ சர்வேஷ், தேங்க்யூ. என்டையர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டா போச்சுடா. எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துட்டோம்டா நம்ம இன்னைக்கு. தட்ஸ் வை ஐ டோன்ட் ஹாவ் த ஹார்ட் டு ஸ்டாப் இட் இன் த மிடில். 3 hours போயிட்டு இருக்கோம், பட் ஸ்டில் முடிச்சிடலான்னு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. பட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் நோட் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஃபார் 2s ஆர்பிட்டல் கொடுத்துட்டாங்க. ஃபைன். Figure 2 கொடுத்துருக்காங்க. Which of the following points in figure 2 most accurately represents the nodal surface as shown in figure 1? இதில் என்ன கஷ்டம் இருக்கு? B. That's it. Nodal surface na அதோட psi value 0 ஆகணும்.
ஆர். ஓகே, ரேடியஸ் இதான் ஆர்னு வச்சுக்கேன். ரேடியஸ் எப்போ 0 ஆகுதோ அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை. இங்கேருந்து போகும்போது இந்த ரேடியஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி இல்லை. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் பி. Simple understanding of the idea. This also came in your shift. Very nice. So B is the right answer. இது ஏன் இங்கே கேட்குறாங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுடா. கிராஃபை பார்த்த உடனே ஐயோ கிராஃப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஆட்டம் உனக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான கொஸ்டின் ரொம்ப ஈஸி. பார்த்து 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, சி ஒன்றுமே கிடையாது. ஓகே, சி யூ கேன் சே அந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இப்படி போகும். அந்த பாயிண்ட் வேணால் சீன் மென்ஷன் பண்ணலாம். சி இஸ் த பாயிண்ட் வேர் யூ கேன் ஃபைண்ட் மேக்ஸிமம் ரேடியல் டென்சிட்டி அப்படி வேணால் சொல்லலாம். பட் ஐ டோன்ட் என்டையர்லி நோ வெதர் தட் இஸ் ட்ரூ ஆர் நாட். யா, இட் குட் பி. சை ஸ்கொயர் போடணும். நீ சை ஸ்கொயர், சை போடக்கூடாது, சை ஸ்கொயரு, அப்புறம் 4πr² சை ஸ்கொயர் dr போடணும். அது போட்டினா இன்னொரு கிராஃப் வரும். அதை வச்சு தான் அதை சொல்ல முடியும். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Wavelength of spectral line obtained in the spectrum of lithium 2+. This is a hydrogen-like atom. Wavelength கேட்குறாங்க. Transition takes place between two levels whose sum is 4, difference is 2. Day 3 and 1 sum 3 + 1 = 4, difference 3 - 1 = 2. அவ்வளோதானே பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாதுல்ல. சம் 4 வரணும்னா சில ஆப்ஷன் தான் இருக்குது. 0 4 1 3 2 2 3 1 4 0. 0ன்னு ஒரு ஷெல்லே கிடையாது. அதனால் இதுக்கு ரெண்டுமே கிடையாது. ரெண்டும் ஒரே ஷெல்லாக இருக்க முடியாது. இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஒன். ஸோ n1 = 1, n2 = 3. இந்த ரெண்டு டிரான்சிஷன் நடக்குது. வி வாண்ட் வேவ் லென்த். ஓகே, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வேவ் நம்பரோட ஃபார்முலா தான் இருக்குது. r × 1/n1² - r 1/n2². ஓகே, லித்தியம் rz² போட்டுக்கணும். அப்பனா we have to keep rz². okay, fine. so then you have r ஓட வேல்யூ கொடுக்கல பாத்தியா. okay, so we can take it as 1.1 × 10⁵. அப்படி எடுத்துக்கலாமா. what does c imply சொல்லிட்டேன் ஏடாது. okay, so let's continue. so 1.1 × 10⁵ ன்னு எடுத்துக்கிறேன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல. ஓகே, இன்டூ z² என்றது 9 லித்தியம்க்கு, 1/1 - 1/9. ஸோ 9 - 1/9 which is 8/9. 8/9 into 1.1 × 10⁵ into 9. 9 gets cancelled. 8 into 1. 8.8 roughly. This is 1/L. Okay. Sorry. So this is 1/λ. 1/λ equals to 8.8 × 10⁵ centimeter inverse. So lambda has to be inverse of this. 1/8.8 × 10⁵ centimeters. So you will get 1/8.8 na என்னடா வேல்யூ வருது. 1/8 na எனக்கு தெரியும் 0.125. So this will be 0.114 I think. So this will be 0.114 into 10⁻⁻5 centimeter. So you can take 1.14 into 10⁻⁻6 centimeter. Option A. Power mistake வருதா? கரெக்டாக தானே வந்திருக்கு. கரெக்டாக தான் வருது. We did the calculation correctly. You got this question, Puneet. Okay, nice. All right. So option A is the right answer. Nice. Next question. Work function of two metals are in ratio 1:2. Work function அப்படின்றது 5. இது வந்து எனர்ஜி. ஓகே, எனர்ஜி வேல்யூஸ் இது ரெண்டும். E1 E2ன்னு வேணா வச்சுக்கலாம். EA EBன்னு வச்சுக்கலாம். ஓகே, when these metals are exposed to photons of energy 6 electron volt, kinetic energy of liberated electron is in the ratio 2.642:1. கைனடிக் எனர்ஜியே கொடுக்குறான். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு கேட்குறான். ரெண்டு எனர்ஜியும் சேம். ஓகே, யூ கைஸ் நோ த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா. ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன சொல்கிறான்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிவன் எனர்ஜி அண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல் ஏ எடுத்துக்கிட்டோம்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு 6 electron volt minus 5 ஆஃப் மெட்டல் ஏ. 5 ஏன்னு வச்சுக்கலாம். இதுதான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ. ஓகே,
அதே மாதிரி ஃபார் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஃபார் பி ஈக்குவல்ஸ் டு இ மைனஸ் 5, இன்றது 6 எலக்ட்ரான் வோல்ட் அகெயின் மைனஸ் 5b. ஓகே, அண்ட் தே ஹவ் ஆல்சோ மென்ஷன் ஒன் மோர் திங். இந்த 5a 5b இருக்குல்ல, இது இஏ இபின்னு வைக்காம 5a 5bன்னு வச்சுக்கலாம். இது 5a and 5b are in 1:2. Okay, so you can write 5a by 5b equals to 1/2. அப்போனா வந்து 5b is 2/5a. 5b is 2/5a. இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் 2/5aன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எதுக்கு அதிகமாக வருது? 5b ஓட எனர்ஜி தான் அதிகமா? தட் மேக் சென்ஸ். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கைனடிக் எனர்ஜி ஆஃப் லிபரேட்டட் எலக்ட்ரான் MA/MB இஸ் இன் திஸ் ரேஷியோவா. ஓகே, ஸோ we will do something like this. Kinetic energy of A by kinetic energy of B equals to 2.642 by 1. This is equals to these values, 6 minus 5a by 6 minus 2/5a. Okay, va? Then all we have to do is solve. We have one equation, only one unknown. We just solve it. 2.642 into 6 minus 2 times 4. It doesn't matter. 5a equals to 6 minus 5a, and then multiply 6, 12, 24, 38, 12, 15. 15.852 minus 5.48 12. Okay, 5.2845a equals to 6 minus 5a. இப்போ 5a இந்த சைடு எடுத்துக்கலாம், இல்லை இது அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 6 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் 15.852 minus 6, which is 9.852. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல்ஸ் டு 9.852. வேல்யூ எடுத்தோம்னா இது -1 வரும், அவ்வளோதானே. 4.2845a equals to 9.852. So 5a equals to 9.852 divided by 4.284. So energy of this will be something like 2.3. So option C is the right answer. Definitely da Sidhu, you are right. Approximately 2.3 இருக்குது, அதனால 2.3 போட்டுக்க வேண்டியதான். 4 2s are 8 வரும், 9.8 இருக்குன்னா 2.3 makes sense. Okay, so 5a 2.3 இருந்துச்சுன்னா 5b is 2 times 2.3, 4.6. Option C is the right answer. Correct. Well done everybody. Shankaran, well done. Okay, next question. 9 o'clock ஆச்சுடா. இது last question வச்சுக்கலாமா? We still have like 5 or 6 more questions da, that you can do it as homework. If you don't want to do it as homework, we will do it in another session. இன்னைக்கு session விட்டுலாம். Okay, next sessionல பார்த்துக்கலாம். Alright, last question for the day guys. Last question for the day. Identify incorrect statements from the following. இந்த notationல 24 protons 12 neutrons இருக்குன்றது தப்பு. 12 protons 12 neutrons இருக்குன்றது தான் correct. Wavelength of radiation of frequency 4.5 into 10 power 15 is 6.7 into 10 power minus 8. அப்படியா? frequency கொடுத்துருக்காங்க, c by lambda போடணும். c ன்றது lambda equals to c by frequency கூட போடலாம். So lambda equals to c by frequency. c ன்றது 3 into 10 power 8. frequency 4.5 into 10 to the power 15. இது செகண்ட்ல இருக்கு, அது மீட்டர்ஸ்ல இருக்கு. கரெக்ட் தான். ஸோ இது 3 by 4.5னா இது 2 by 3ன்னு எடுத்துக்கலாம். 2 by 3ன்றது 0.66. 0.66 into 10 to the power minus 7. Okay, or you can say 6.7 into 10 power minus 8 into the correct. This is true statement. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணா இதான் வரும். Option C, one radiation has wavelength 900 nanometer, energy E1. Other radiation has wavelength 300 nanometer, energy E2. E1 is to E2 equal to 3 is to 1 கொடுத்துருக்காங்க. அப்படியா? பார்த்துருவோம். E1 by E2 equals to 3 by 1 வரும். ஆனால் எனர்ஜி வச்சு போடலாமா? hc by lambda தானே. ஹெச்சும் கான்ஸ்டன்ட்டு, சியும் கான்ஸ்டன்ட்டு. lambda வந்து 900 nanometers divided by h constant, c constant, lambda வந்து 300 nanometers. So this is 3 by 9 equals to 1 by 3.
3:1 கொடுத்துருக்கான். தப்பு. 1/3 வரணும். 3/1 கிடையாது. Okay. Number of photons of light of wavelength 2000 picometer that provides 1 joule of energy is 1.06006 into 10 to the power 16. Try பண்ணி பாப்போமா? All right. So energy of wavelength nhc by lambda ன்னு எடுத்துப்போம் இந்த ஃபார்முலா. Number of photons into Planck's constant, speed of light by lambda. Lambda வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? n கண்டுபிடிக்கலாம். n equals to e lambda by hc அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சு n கண்டுபிடிக்கலாம். e கொடுத்துட்டாங்க 1 ஜூல், lambda கொடுத்துட்டாங்க 2000 into 10 to the power minus 12, h Planck's constant 6.626 in 10 power minus 34 joules second, okay, and c ஓட வேல்யூ 3 into 10 to the power 8. okay, இவ்வளவுதான். ஜூல் gets cancelled. இது meters per second எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஆன்சருக்கு நோ யூனிட். கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 10 power 8 மேலே கொண்டு 10 power minus 20 வந்துடும். 2 ஆல் அடிக்கலாமா? இது 1000 divided by 3.3 9.9 ஆல்மோஸ்ட் 10 டா இது. ரைட்டா? ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட். 1000 into 10 power minus 12 divided by 9.9 வைப்போம். 9.9 minus 10 power minus 34 into 10 power 8. ஓகே. இதையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே. ஸோ நவ் வி ஹாவ் டு டூ திஸ். 10 power 8 10 power minus 34னா 10 power minus 26 12 அடிச்சோன்னா 10 power 14 வரும். ஸோ 1.004 into 10 power 14னா கரெக்ட். ஐயோ 10 power 16ல கொடுத்துருக்கான். incorrect statement கேட்குறான். So A and C only. Hey, hold on guys, hold on. Did I make correct use of it? இந்த இடத்துல 3 0 வருது. இல்லடா, இது கரெக்ட் தான்டா. 10 power 16 தான்டா வரும். இந்த 1000 விட்டேன்டா நான். அப்புறம் இந்த 1/10 0.1 வரும். 10 power 16 கரெக்ட் தான்டா இது. This is correct statement. A and C is correct. Nice. 2.6 na can we approximate 5/2? ஏண்டா 5/2 na 2.5 தானடா வரும். 2.6 எப்படி வருது? Yeah, Shankaran, I got it right. No problem. Okay, fantastic. Let's move on to the next question. ஓய், முடிச்சிட்டோம்டா. Let's stop here. Okay. இது question ரொம்ப ஈஸியான question. இதை முடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிப்போம். Given n equal to 5, m equal to -1, 3, 2, -1 plus half. Maximum number of electrons in an atom that can have quantum numbers given in A and B respectively. இதை வச்சுட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றதான் கொஸ்டின். n equal to 5, n l m. ஓகே, n 5 இருந்துச்சுன்னா l வந்து 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கலாம். 0 இருக்காது. 0 இருக்கும். S P D F G. ஓகே, இருக்கும். m 1 equal to -1 வேணும். ஸோ இதில் இருக்காது. இதில் -1 வரும், இதுலேயும் -1 வரும், இதில் -1 வரும், இதுலேயும் -1 வரும். மொத்தம் 4 ஆர்பிட்டல், 8 எலக்ட்ரான்ஸ். இதில் 8 எலக்ட்ரான்ஸ் அப்போனா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்டில் 3 2 m1 = -1. இது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான்டா. இது 4 குவாண்டம் நம்பர் கொடுத்துட்டாங்களே, அப்போ ஒரு எலக்ட்ரான் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டி இஸ் கரெக்ட். Will you take for VDL batch? My name is Rohan. Yes, of course, da. Yes. Today was a super lengthy session, guys. Okay, so I don't want to extend it anymore. We have crossed 125 with a lot of effort. Okay, physical chemistry is like that. Don't worry about it. Sudha, I don't know what you're referring to, ma. To calculate work function in that question, what did we do? உன்னோட நிறைய மெசேஜஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஓ, 2.6னா 5/2 எடுக்கலாம்னு சொன்னியா? ட்ரை பண்ணி பார். 2.5 ஒரு டெசிமல் பிளேஸில் பெருசாக டிஃபரன்ஸ் வராதுடா. ஓகே, யூ கேன் ட்ரை. இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆல் ரைட் கைஸ், ஐ திங்க் வி ஆர் ஸ்டாப்பிங் த செஷன் ஃபார் டுடே. இஸ் தட் பவன்? நைஸ். ஆல் ரைட்.
Take care, everybody. Okay, Sudama, take care. All right, guys, thank you. 22 people are watching at this time. Superb. You guys are excellent. You guys really are made up of stuff that IITians are made up of. 3 hours of full attention. Hats off to you guys. Seriously. All right. So, innum questions irukku. I am really upset that we didn't complete these questions. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 questions. Nama inda idhula mudikala. But if you have any doubts in those questions, please send me a screenshot. I will help you out with it. Okay. All right, guys. We will stop here. Thank you for your attention. Take care, everybody. Make sure that you follow, subscribe, like, and all the regular things. I hope you guys are already doing the same. All right. Join our club. Okay. IITians club.